இயேசுவுக்கு தீர்ப்பிடும்போது அவர் வாயை திறக்கவே இல்லை. அதே மாதிரி அவர் தீர்ப்பிடும்போது யாரும் வாயை திறக்க முடியாது. பிரைஸ் லார்ட். ஓகே, ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு முதல் நிலை. ஆனால் அதுக்கு முன்னால் ஒரு முக்கியமான கட்டம் தான் நம்ம லாஸ்ட் வீக் டிஸ்கஸ் பண்ணோம். கெத்செமனி தோட்டம். கெத்செமனி தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து மிக அதிகமாக கஷ்டப்பட்ட ஒரு இடம் கெத்செமனி தோட்டம். ஏன்னா கெத்செமனியில் அவருடைய விசுவாசத்துக்கு ஒரு சோதனைக்குரிய ஒரு இடம். அது மாத்திரம் இல்லை, நான் லாஸ்ட் வீக் டிஸ்கஸ் பண்ணேன் எதனால் கெத்செமனி அவ்வளோ கஷ்டமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஒரு பாவியை போல, பாவி கிடையாது, அவர் பாவியாகலை, ஆனால் உலகத்தில் உள்ள எல்லா பாவங்களும் நோய்களும் அவர் தலையில் வைக்கப்பட்டதால் நம்ம நினச்சி பார்க்க முடியாத ஒரு வேதனையை அனுபவித்தார். அவருடைய இரத்த நாளங்கள் வெடித்து உடலிலிருந்து ரத்தம் வியர்வையாக வெளிவந்தது நம்ம பைபிள்லே இருக்குது. அப்போ டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, உலகத்திலே மிகவும் அதிகமான ஒரு பெயின் சொல்லும்போது டெலிவரி பெயின் இல்லையா, பிரசவ வேதனை தான் ரொம்ப கஷ்டமான ஒரு வேதனைன்னு நம்ம மனிதன் அனுபவிக்கக்கூடிய வேதனையில் அதிகப்படியான ஒரு வேதனை என்பது பிரசவ வேதனை. ஆனால் அந்த பிரசவ வேதனை 5 மடங்கு அதிகமாகிடுச்சுன்னா எவ்வளோ பெயின் இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு பெயின் ஒரு பாடியில் இன்ஜெக்ட் பண்ணோம்னா அந்த இரத்த நாளங்கள்லாம் வெடிக்கும்னு சொல்கிறாங்க. 5 மடங்கு, குறைந்தது 5 மடங்குக்கு மேலே ஒரு பிரசவ வேதனை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்ததுன்னா, உடம்பில் வந்ததுன்னா அந்த இரத்த நாளங்கள் வெடித்து போகும்னு சொல்லிட்டு. அப்போ ஜீசஸ் இரத்த வேர்த்தா எந்த அளவுக்கு அப்போ வேதனைப்பட்டிருப்பார் நம்ம ஒரு சின்ன கற்பனை பண்ணி பார்க்கலாம். ஜென்ஸுக்கு இதனுடைய பெயின் என்னென்னு புரியாது, லேடிஸ்க்கு ஓரளவு புரிந்து கொள்ள முடியும் இல்லையா. ஒரு பிரசவ வேதனையே ஒரு மறுபிறவின்னு சொல்கிறோம். 5 மடங்கு பிரசவ வேதனையுடைய வலி இருந்ததுன்னா எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து வேதனைப்பட்டிருப்பார். அது உடல் அளவில், அதை விட அதிகமாக மனதளவில் அதிகமாக வேதனைப்பட்டார் என்பது மிக மிக முக்கியமானது. இப்போ இதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய நேரத்தில் என்ன பண்ணுறோம், பலவிதமான கஷ்டங்கள் மனிதர்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க. மனதில் போராட்டம், பயம், எதிர்காலத்துக்குரிய கஷ்டங்கள், பிள்ளைக்குரிய வாழ்க்கையிலுக்குரிய கஷ்டங்கள், உடல் நலத்துக்குரிய பயங்கள், ஏகப்பட்ட ஒரு கலக்கத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், நிறைய பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவங்க. அப்போ இதெல்லாம் எந்த இடத்த குறிக்குது, நம்ம இன்னும் கெத்செமனியில் நிற்கிறோன்னு அர்த்தம். எப்போ நம்மளுக்கு எதிர்காலத்தை குறித்த பயமும், பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்த பயமும், உடல் நலத்தை குறித்த பயமும், நாளைக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ இந்த மாதிரிலாம் ஒரு பயத்தில் நம்ம போயிட்டு இருக்கும்போது எங்கே இருக்கிறோம், கெத்செமனியில் தான் இருக்கிறோம். இன்னும் சிலுவை சுமக்க நம்ம ஆரம்பிக்கல. பிரைஸ் தி லார்ட். ஓகே, முதல் ஸ்தலம், ஆன்மீக வாழ்க்கையில் முதல் நிலை, இயேசு கிறிஸ்து தான் செய்யாத ஒரு தவறுக்காக அவர் தண்டனை அனுபவிக்கிறார் இல்லையா. எந்த ஒரு பாவமும் அறியாத இயேசு கிறிஸ்துவை இல்லாதது பொல்லாதெல்லாம் சொல்லி அவரை பயங்கரமான ஒரு சிலுவை மரணத்துக்கு ஒப்பிடும் பொழுது ஜீசஸ் அவங்களெல்லாம் மன்னிச்சாரா, மன்னிக்கலையா? சிலுவையில் அவரை அடித்த அப்புறம் செய்கிற ப்ரேயரே, தந்தையை இவர்கள் செய்வது என்ன என்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். அப்போ ஆன்மீக வாழ்க்கையில் நிலையை நம்ம கிராஸ் பண்ணணும்னா, நம்மளுக்கு நம்ம செய்யாத தப்புக்கு நம்மளை துன்பப்படுத்தினவங்க யார் யார் இருக்கிறாங்களோ, நம்மளுக்கு துரோகம் பண்ணவங்க யார் யார் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் முழுமையாக நம்மால் மன்னிக்க முடிய வேண்டும். எப்போ முழுமையாக நம்மளால் மன்னிக்க முடியுதோ அப்போ தான் முதல் நிலையை நாம் கடக்கிறோம். மன்னிக்கிறோன்னா என்னது, ஜீசஸ் மாதிரி மன்னிக்கணும். மன்னிச்சுட்டு நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன்னு சொன்னால் அதுக்கு பேர் மன்னிக்கிறது கிடையாது இல்லையா. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, நான் மன்னிச்சிட்டேன் ஆனால் அவங்ககிட்ட பேச மாட்டேன், இதுக்கு பேர் மன்னிக்கிறது கிடையாது. ஜீசஸ் ஒரு நம்மகிட்ட அப்படி சொன்னால் எப்படி இருக்கும், நீ மன்னிச்சிட்டம்பா ஆனால் அவங்ககிட்ட பேச மாட்டேம்பான்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ஜீசஸ் நம்மளை யாரையும் அப்படி சொல்கிறது கிடையாது இல்லையா. என்ன பாவம் பண்ணாலும் நம்ம போய் தப்புன்னு சொல்லி போய் மன்னிப்பு கேட்கும்போது உடனே மன்னிக்கிறார். அதுக்கப்புறம் மறுபடியும் என் கண்ணில் நீ விலைவேற பெற்றவன்னு சொல்லி நம்மளை அன்போடு பேசுகிறார். நம்மளால் அப்படி எல்லாரையும் மன்னிக்க முடிய வேண்டும். இவங்க வீட்டுக்கு நான் போக மாட்டேன், அவங்க வீட்டுக்கு நான் போக மாட்டேன், அவங்ககிட்ட பேச மாட்டேன். ஓகே, சண்டை போட்டாங்க, நான் எதுவும் திரும்பி சண்டை போடலான்னா அவங்ககிட்ட பேச மாட்டேன், அதுக்கு பேர் மன்னிக்கிறது கிடையாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஜீசஸ் சொல்கிற மன்னிப்பு, அவர் எப்படி மறுபடியும் நம்மளோட அன்போடு இருந்தாரோ அதே போல் நம்மால் மன்னிக்க முடியணும். இப்போ இதில் ஒரு சிலருக்கு ஒரு சின்ன டவுட் வரும், பிரதர் வேணும்னே ஏமாத்துறாங்க, அவங்ககிட்ட நம்ம போய் எப்படி அவங்கள போய் நம்ம மறுபடியும் அவங்ககிட்ட மாற்றுறதா? கடவுள் பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார், நீங்கள் பாம்பை போல முன்மதி உள்ளவர்களாகவும் புறாவை போல கபடற்றவர்களாகவும் இருக்கணும். நம்ம அதுக்காக போய் ஏமாளியாக போயிட்டு மாட்டிக்கிட்டு முழிக்கணும்னு அவசியம் கிடையாது. கடவுள் ஞானம் உள்ளவர்களாக நம்ம நடக்க சொல்லியிருக்கார் இல்லையா. ஸோ ஒருத்தன் தெரிஞ்சே நம்மளை ஏமாத்துறான்னு தெரிஞ்சு அவங்கள்ட்ட போய் மறுபடியும் போய் ஏமாற சொல்ல ஆண்டவர். புறாவை போல் கபடற்றவர்களாகவும் பாம்பை போல் முன்மதி உள்ளவர்களாகவும் இருங்கள். பாம்பையே முன்மதி உள்ளவன்னு சொல்கிறோம்.
பாம்பு நீங்கள் துரத்திட்டே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு ஓட்டையில் ஒரு பொந்தில் உள்ளே போயிடுச்சுன்னா முதல்ல இப்படி உள்ளே போன அடுத்த செகண்ட் நேரமாக பண்ணோம், தலையை திருப்பிட்டு ஃப்ரெண்டில் வந்துடும். இப்படி ஓடிட்டுருக்கிற பாம்பு உள்ளே போனோன்னு தலை வெளியில் வந்துடும், அப்படியே உடலை வந்து உள்ளே இழுத்துரும். நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், உள்ளே ஃப்ரெண்டில் போயிருக்கு வால் தான் நினச்சிட்டு வாழை பிடிக்க போனால் என்ன ஆகும், டக்குன்னு கொத்திடும். ஸோ வெரி அலர்ட். பாம்பு பயங்கர கேர்ஃபுல்லாக இருக்குது. நம்மள கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்ல, நம்ம கொத்த சொல்லலை, பட் கேர்ஃபுல். பைபிள் முழுக்க ஆண்டவர் பயப்படாதுன்னு சொல்ல, அதே நேரத்தில் விழிப்பாக இருங்கள். பயப்படக்கூடாது, ஆனால் விழிப்பாக இருக்க வேண்டும். நம்ம ஞானமுள்ளவர்களாகவும் இருக்கணும். கடவுளுடைய பிள்ளைங்க ஞானமுள்ளவர்களாக இருக்கணும். டெஃபினட்டாக பரிசுத்த ஆவியில் வந்தால் ஞானத்தின் ஆவியானவர். அதனால் நம்ம வந்து போயிட்டு ஒரு என்ன சொல்கிறது, முன்மதி இல்லாமல் நடக்கக்கூடாது. அதே நேரத்தில் we have to love everyone. அன்பு செய்யணும், எல்லோரையும் அன்பு செய்யணும். கடவுள் அதான் கட்டளை கொடுத்துருக்கார் இல்லையா, நான் உங்களை அன்பு செய்வது போல எல்லோரையும் அன்பு செய்யணும். லவ் பண்ணுறது வேறு, லைக் பண்ணுறது வேறு. கரெக்டாக? ஜீசஸ் நீங்கள் எல்லாரையும் லைக் பண்ணணும்னு சொன்னாரா? சொல்லலை இல்லையா? கேன் யூ லைக் எவ்ரி ஒன்? நோ, பட் யூ ஹாவ் டு லவ் எவ்ரி ஒன், தட் இஸ் ஃபர் ஷுர். இப்போ ஒரு சிலர் பண்ணுறது நம்மளுக்கு பிடிக்கல தான், இல்லை எல்லோரும் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கணும்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. எனக்கு தவறு செய்யும்போது நமக்கு பிடிக்கல, ஆனால் அவங்கள அன்பு செய்யணும். ஸோ பிடிக்கிறது பிடிக்காது நம்முடைய விருப்பம், ஆனால் அன்பு செய்வது நம்முடைய டியூட்டி. ஸோ வெதர் வி லைக் ஆர் நாட் இஸ் நாட் அ ப்ராப்ளம், பட் வி ஹாவ் டு லவ் எவ்ரி ஒன், தட் இஸ் த கமாண்ட்மெண்ட். அப்போ லைக்குக்கும் லவ்வுக்கும் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும். அவங்க பண்ணுறது எனக்கு பிடிக்கல, யூதாஸ் பண்ணது கடவுளுக்கு பிடிக்கல தான், ஆனால் லவ் பண்ணாரா இல்லையா, அன்பு செய்தாரா இல்லையா? அன்பு செய்தார் இல்லையா? பரிசேயர்கள் பண்ணது கடவுளுக்கு பிடிக்கல, ஆனால் பரிசேயர் கடவுள் அன்பு செய்தாரா செய்யலையா? ஜீசஸ் loved them, he prayed for them also. Praise the Lord, hallelujah. அப்போ நமக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரியணும். ஒரு சிலர் பண்ணுறது பிடிக்கல, அது பாவம் கிடையாது, ஆனால் நம்மளுக்கு எரிச்சல் வரக்கூடாது, அன்பு செய்யணும். எஸ், என்ன கொஸ்டின்? ஓகே, இங்கே எங்கள் வீட்டில் ஒய்ஃப் கேட்குறான், அப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுறது? நம்ம அவங்க பண்ணுறது பிடிக்கல, ஆனால் அன்பு செய். ஜீசஸ்க்கு நம்ம பண்ணுறது பிடிக்கல, நம்ம பாவம் பண்ணும்போது ஜீசஸ்க்கு பிடிக்குதா? நம்ம ஒரு பாவத்தில் விழும்போது இயேசு கிறிஸ்துக்கு பிடிக்குதா? பிடிக்கல, கடவுளுக்கு பிடிக்கல, ஆனால் ஸ்டில் ஹி லவ்ஸ். இப்போது நம்ம ஒரு 5 வயசு குழந்தை ஒரு தப்பு பண்ணுது, பெற்றோருக்கு கஷ்டமாக இருக்கா இல்லையா? இருக்குது, ஆனால் அன்பு செய்கிறோமா இல்லையா? அன்பு செய்கிறோம் இல்லையா? அதே தான். ஸோ we have to love, that is a commandment, there is no other question. இப்போ என்னால் முடியல அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க இல்லையா? சில நேரத்தில் நம்மளுக்கு எரிச்சல் வர மாதிரி ஒரு சிலர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எஸ் ஜோன். Uncle, if we do mistake and Jesus still love us, then why we will go to hell? I didn't get your question. Tell me. If we do mistake and Jesus love us, then why we are going to hell? Okay, when you do mistake, Jesus don't like that mistake, but he loves you. Okay, Jesus is not happy with what you are doing. If you are doing some sin, Jesus is not happy with that, he didn't like that, but he loves you, but he gives enough time to repent from that. If you are going on doing it till our death, then you will see a different Jesus after death. Okay. Till the life is there in your body, you will see a loving Father. When we die and go, we stand in front of a judge. ஓகே, இது ரொம்ப முக்கியமாக நம்மளுக்கு தெரியணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஜீசஸ் வந்து லவ், காட் இஸ் லவ், ஒரு டவுட்டும் கிடையாது, கடவுள் அன்பானவர். ஆனால் கடவுளுக்கு 2 பக்கம் இருக்குது, அதை நம்ம மறந்துடக்கூடாது. அவர் அன்பானவர், அதே நேரத்தில் நீதி ஒழுவாத கடவுள். இஸ் அ ஜஸ்ட் காட். ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி கடவுளுக்கு 2 பக்கம் உண்டு. ஒன்று அன்பு, 100% அன்பு, தெர் இஸ் நோ டவுட், அன்கண்டிஷனல் லவ், பட் அட் த சேம் டைம் இஸ் அ ஜஸ்ட் காட். அதை நம்ம மறந்துடக்கூடாது. இப்போ வர என்ன ஆகி போச்சுன்னா, நம்ம when we talk more about love, we forget about the justice of God. The justice, see, angels ஒரு சின்ன தப்பு பண்ணாங்க, என்ன ஆச்சு? They become devil instantaneously. In ஒரு fraction of second God created hell and sent them to hell in 1 second. But we are given so much chance to repent. Okay, now I'll ask you one more question. Joan, it's for you. Angels, when they committed a sin, God immediately punished them.
But for us, we are doing so many mistakes, but still God is not punishing immediately. Why? Because God gifted the angels that they can work with Him, and God wants us to also do the same. Okay. Do you know the main reason why God didn't punish us immediately? Because punishing means, I am telling, sending to hell. Angels were created as the servant of God. வானதூதர்களை வந்து கடவுள் வேலைக்காரனாக படைச்சார், ஆனால் நம்மளை பிள்ளைங்களாக படைச்சார். ஓகே, வேலைக்காரன் தப்பு போனால் வீட்டை விட்டு துரத்தி விட்டுடலாம், பிள்ளை தப்பு போனால் துரத்தி விட முடியுமா உடனே? That is why we were given chance after chance after chance. God is waiting. இன்றைக்கி அட்லீஸ்ட் என் பையன் திருந்திடுவான், இன்னும் ஒரு மாதம் கழிச்சு என் பையன் திருந்திடுவான், என் பிள்ளை ஒரு வாரம் கழிச்சு திருந்திடுவான்னு சொல்லிட்டு ஆண்டவர் தன்னால் முடிஞ்சதெல்லாம் செஞ்சு பார்க்குறார். பிகாஸ் we are children of God, not servant of God. ஆனால் வானதூதர்கள் வேலைக்காரங்க. அதனால தான் வேலைக்காரன் ஸ்ட்ரைக் பண்ண என்ன பண்ணார், ஒரே நேரத்தில் பனிஷ் பண்ணார், ஓடிப்போன்னு சொல்லிட்டு. Praise the Lord. So God loves us more than the angels. அது நம்மளுக்கு தெரியணும். But we should not take it as a take it for granted. Okay, கடவுள் வந்து ரொம்ப அன்பானவர் அதனால ஒன்றும் செய்ய மாட்டா நம்ம இருக்கக்கூடாது. பிகாஸ் ஒரு 10 years before I met one sister, and அவங்களும் இப்படி தான் சொன்னாங்க, ஏசப்பா நம்ம அப்பா அன்பானவர், கரெக்டு, அதனால் நம்மளை இப்படி நம்ம நரகத்தில் போட்டுருவார். நீங்கள் கேட்ட அதே கொஷின் தான் கேட்டாங்க, எப்படி நம்ம அப்பா நம்மளை நரகத்தில் போட்டுருவார்? சரி, நம்ம இறந்து ஃபஸ்ட்டு அப்பாவை கோர்ட்டில் பார்க்க போகிறோமா, வீட்டில் பார்க்க போகிறோமா? When you die, you will meet your daddy in the court, not in the house. You will see him as a judge. ஜட்ஜ்மெண்ட் சீட்டில் உட்காந்துருக்கும் அவர் ஜட்ஜு தான், he is not father. ஜட்ஜ்மெண்ட்டில் உள்ளவான்னு சொன்னார்னா அப்புறம் அப்பா. அதுக்கு முன்னால் நீங்கள் you have to face the judgment of Jesus as a judge. உலகத்தை நடுத்திருக்க வருவார்னு நம்ம விசுவாச பிரமாணத்தில் அறிக்கை பண்ணுறோம். ஸோ நடுத்திருக்கிற தேவன் அந்த இடத்துல பாரபட்சம் பார்க்க மாட்டார். Praise the Lord. Hallelujah. நம்ம 30 வருஷம் 50 வருஷம் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் ஒன்றா நம்ம இப்போ சாத்தான் சொன்னதெல்லாம் கேட்டு பாவத்தில் விழுந்துட்டு மேலே போய் நிற்கும்போது ஏசப்பான்னு சொன்னால் உடனே உள்ளவான்னு சொல்ல முடியுமா? இட் இஸ் நாட் பாசிபிள். ஓகே, ரிப்பெண்ட் பண்ணியிருந்தோம்னா ஓகே. நம்ம 90 இயர்ஸ் ஒருத்தன் பாவத்திலிருந்து கடைசியில் ஒரு நாள் மனம் திரும்பி இறந்து போனால் கூட கடவுள் மன்னிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கார். பட் we should not wait for 90 years. No, we don't know how many years we are going to live. Yeah. So அதான் பைபிள் சொல்லுது, இன்றே இறுதி நாள் என்று நினைத்து இன்றைக்கே ஒழுங்காக நம்ம வாழ பார்க்கணும். அன்னன்னைக்கு டெத் கேன் கம் அட் எனி டைம். ஸோ we should be careful every day. Praise the Lord. ஓகே, அப்போ முதல் நிலையில் வந்து நம்ம மன்னிப்பது மிக 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 அவசியம். ஒரு மனிதனால் யாராவது ஒருத்தரை மன்னிக்க முடியல மோட்சத்துக்கு போகிறதுக்கு முடியாது. இது உத்திரீஸ்தலத்து கூட போகிறதுக்கு கஷ்டம். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நம்ம பரலோக மந்திரத்தில் அப்படி தானே ஜெபிக்கிறோம், நாங்கள் மன்னிப்பது போல் எங்கள் பாவங்களை மன்னித்தரலும், நாங்கள் மன்னிக்காத போல் எங்கள் பாவங்களை மன்னிக்காதீங்க. அதோட ரீசன் வெரி சிம்பிள். when you don't forgive somebody, நம்மளே சொல்கிறோம் ஆண்டவர்கிட்ட, நான் மன்னிக்கிற மாதிரி நீங்கள் மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இல்லையா? அப்போ நம்ம ஒருத்தர் மன்னிக்கலாம், என்ன ஆகும்? நீங்கள் மன்னிக்காதீங்க ஆண்டவரே நம்மளே தான் சொல்கிறோம். அது ரொம்ப டேஞ்சரஸ் ப்ரேயராக, எல்லாம் சந்தோஷமாக சொல்கிறீங்க, கேர்ஃபுல்லாக சொல்லுங்கள். அதை அந்த ப்ரேயர் பண்ணும்போது ஜீசஸ் சொல்லிக் கொடுத்த ப்ரேயர் நல்ல ப்ரேயர், ஆனால் கேர்ஃபுல்லாக சொல்லணும். நிறைய பேர் என்ன பரலோகத்தில் எங்கள் பிதாவுடைய நாம் அடிச்சுக்கூடாது, நம்முடைய ராஜ்யம் வருகன்றோம். ராஜ்யம் வருகன்னு என்ன அர்த்தம்? செகண்ட் கம்மிங் வருதுன்னு அர்த்தம். சாகிறதுக்கு ரெடியான்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க. நிறைய பேர் ராஜ்யம் ராஜ்யம்னா என்ன மீனிங் தெரியாமல் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இரண்டாவது நான் செகண்ட் கம்மிங் இன்றைக்கி வந்தால் நம்மளுக்கு ஓகேயா? யோசித்து பாருங்கள். நம்ம அப்படி தான் கூப்பிட்ருக்கோம், ஆண்டவரே வாங்க ஆண்டவரே, சீக்கிரம் வாங்க ஆண்டவர், ஆர் யூ ரெடி? அவருக்கு வரதுக்கு ரெடியாக இருக்கிறார். பட் நம்ம ரெடியாக இருக்கோன்றது யோசித்து பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். ஸோ அதில் இன்னொரு கண்டிஷனும் சொல்கிறோம், நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்களை மன்னியும். அப்போ நான் ஒருத்தர் வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொன்னால் அவர் நம்ம வீட்டுக்கு வர மாட்டார் இல்லையா? நான் ஒருத்தர்கிட்ட மன்னிச்சுட்டா நான் பேச மாட்டேன்னா அவர் he will not talk to you. So it is very very important. The first இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த முதல் ஏணிப்படியை நம்ம ஏறலைன்னா உத்திரீஸ்தலத்துக்கு போகிறது கூட கடினம் என்று அன்னை மரியாள் ஒரு சகோதரிக்கு வெளிப்படுத்தின ஒரு காட்சியில் சொல்கிறாங்க. மன்னிப்பது கிறிஸ்துவ வாழ்க்கையின் அடிப்படை. நிறைய பேர் அவங்களுடைய தப்பெல்லாம் சொல்லுவாங்க, இவ்வளோ பண்ணால் பிரதர் நான் எப்படி மன்னிக்கிறது? ஜீசஸ் வந்து மற்றவங்க என்ன பண்ணுறாங்க பற்றி கேட்கவே இல்லைங்க. என்ன சொல்கிறாரு? நான் உங்களை மன்னித்தது போல் நீங்கள் மற்றவர்களை மன்னியுங்கள், நான் உங்களை அன்பு செய்வது போல் நீங்கள்
மற்றவர்களை அன்பு செய்யுங்கள். சரி, மன்னிக்கிறது யார் மன்னிக்க வேண்டியது இருக்கும்? நல்லவங்களா கெட்டவங்களா? யார் யாரை மன்னிக்கணும்? கெட்டவங்க நல்லவங்களை மன்னிக்கணுமா, நல்லவங்க கெட்டவங்களை மன்னிக்கணுமா? நல்லவங்க கெட்டவங்க மன்னிக்கணும். நல்லவங்க கெட்டவங்களை மன்னிக்கணும். அப்போ யாருக்கு பிரச்சனை? இப்போது நல்லவங்களுக்கு தான் கஷ்டம். பிகாஸ் somebody would have hurt you severely, somebody would have cheated you, or ஏதோ ஒன்று உங்களை பயங்கரமான ஒரு கஷ்டப்படுத்திருக்கலாம், வேதனைப்படுத்திருக்கலாம். அவன் அங்கே போயிட்டு ஆண்டரே என்ன மன்னிச்சிடுங்க, ஆண்டரே தெரியாமல் பண்ணுறேன்னு மன்னிப்பு கேட்டால் அவனையும் மன்னிச்சிடுவார். ஆனால் நம்மளுக்கு தான் இப்போ பிரச்சனை. கரெக்டா? ஸோ forgiveness is a big problem for a good people. ஏன்னா இவங்களுக்கு மனசில் என்ன இருக்கும்? ஆண்டரே நான் ஒழுங்காக தானே இருந்தேன், இவன் சும்மா என் வாழ்க்கையை நாசம் பண்ண நான் எப்படி மன்னிக்கிறது? பட் மன்னிக்கும் போது God will lift you up. But we have to forgive, and the forgiveness is mainly for a good people. Praise the Lord. Hallelujah. See, சில விஷயங்கள் நம்மளால் மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டமாக தெரியும். மனித முறைப்படி மன்னிப்பது கஷ்டம். ஆனால் என்ன பண்ணணும்? கடவுளுடைய அன்பு கேட்கணும் நம்ம. When the God loves flows into your heart, it's easy for you to forgive. கடவுளுடைய அன்பு இல்லாமல் ஒரு சில காரியங்களை மன்னிக்க முடியாது. குறிப்பாக துரோகம் பண்ணதை மன்னிக்கணும்னா கடவுளுடைய அன்பு அவசியம் இல்லையா? நம்பிக்கை துரோகம் பண்ணுறவங்க நம்மக்கிட்ட ஃபேஸுக்கு முன்னால் நல்லபடி பேசிட்டு பின்னால் ஒன்று பண்ணும்போது அதை மன்னிப்பது மிக கஷ்டமானது ஒரு காரியம். யாருக்கா அப்படி நம்பிக்கை துரோகம் யாராவது பண்ணியிருக்காங்களா இங்கே இருக்கிறவங்களுக்கு? 1 2 2 பேர் தானா? 3 பேர், 4 5 6 கிட்டத்தட்ட எல்லார் லைஃப்லையும் நடந்திருக்கும். நடக்கலாம், இன்னும் நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக க்ரோ ஆகலன்னு அர்த்தம். சரி, இதெல்லாம் ஜீசஸ் அலோவ் பண்ணுவார். சில விஷயங்களை அவர் கொடுக்குறாருன்னு நான் சொல்லலை. இட் வில் கம் இன் டு யுவர் லைஃப். ஜீசஸ் வாழ்க்கையில் நடந்தது இல்லையா? ஒன்றாக இருந்து ஒன்றாக உண்டு ஒன்றாக உறங்கியவன் கடைசியில் ஜீசஸை காட்டி கொடுக்குறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய மன்னிப்பு எதுக்கு நம்ம லைஃப்பில் எதனா நடக்குது? நம்மளால் மன்னிக்க முடியுதா? மன்னிப்பது அவசியம். தயவுசெய்து இங்கே யாராவது அப்படி யாராவது ஒருத்தர் நான் மன்னிச்சுட்டா நான் பேச மாட்டேன் அப்படின்னு இருந்தால் தயவுசெய்து கூப்பிட்டு பேசிடுங்க. மேலே போகிற ஹெவன் கேட் உங்களுக்கு அப்போ தான் ஓப்பன் ஆகும். இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். கிறிஸ்துவ வாழ்க்கையின் அடிப்படை மன்னிப்பது. இங்கே யாருக்காவது மன்னிக்கிறது கஷ்டமாக தான் ஜெபிக்கலாம். இப்போ யாராவது ஒருத்தருக்கு யாரையா மன்னிக்கிறது கஷ்டமாக இருக்கா? இருந்தால் கை தூக்குங்க. வில் ப்ரே ஃபார் தேட். பிகாஸ் நீங்கள் மன்னிக்கலைன்னா உங்கள் மோட்ச வாசல் உங்களுக்கு இன்னும் திறக்கப்படலன்னு அர்த்தம். ஓகே, எல்லாரையும் மன்னிக்க முடிஞ்சுதா? வெரி குட். எல்லாம் அப்படியே அன்பில் சூப்பராக இருக்கிறீங்க. குட். யார்? இல்லை 2 பேர் முடியல. சகராஜ் பிரதர், என்ன உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா? சொல்லுங்கள் பிரதர். தம்பியை மன்னிக்க முடியல. ஒரு செகண்ட் இருங்க. வேறு யார்? ஆரோக்கியசாமி பிரதர். பேசலைன்னா மன்னிக்கலன்னு அர்த்தம் பிரதர். சரி, ஒன்று நம்ம ரிவெஞ்ச் எடுக்கிறது, அதாவது என்ன சொல்கிறது, பதிலுக்கு பதில் நம்ம அவங்களுக்கு திருப்பி செலுத்துறது, அது ஒன்று. அது வந்து நம்மளுக்கு பழி வாங்கிறது. இப்போது நீங்கள் பழி வாங்கலை, ஆனால் இன்னும் உண்மையிலே மன்னிக்கலை. மன்னிச்சுட்டு நம்மளால் பேச முடியும் பிரதர். இப்போது நமக்கு ஜீசஸை தான் கண்ணு முன்னால் வைக்கணும். நம்ம செஞ்ச எத்தனையோ பாவத்தை கடவுள் மன்னிக்கிறார். ஒவ்வொரு முறையும் பாவம் செஞ்சிருப்போம் என்ன சொல்கிறோம்? ஆண்டு நான் இதுக்கப்புறம் இதை செய்ய மாட்டேன்னு சொல்கிறோம். திரும்பி வந்து என்ன பண்ணுறோம்? அதே பாவத்தை செய்கிறோம், அதோட பெரிய பாவத்தையும் சேர்த்து செய்கிறோம். அப்போ கடவுளை ஏமாத்துற மாதிரி தானே? உண்மையிலே ஏமாத்துற மாதிரி ஏமாத்துறோம். we are cheating him, we are giving false promise to him. ஆனால் கடவுள் ஆனால் மன்னிச்சுட்டு அதே போல் தான் நம்மளோட அன்பு செய்கிறார். சில நேரத்தில் ஜெபிக்கும் போது ஐ லவ் யூ. சொல்லுங்க ஓகே. ஓகே, நம்பிக்கிறது ரொம்ப ஓகே. 2-3 விஷயம் இருக்குது பிரதர். இப்போது ஓகே, லெட்ஸ் கோ வித் த வேர்ட் ஆஃப் காட். ரோமர் 12:21. ரோமர் 12:21. தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள். ரோமர் 12:21. தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள், நன்மையால் தீமையை வெல்லுங்கள். இப்போது உங்களுக்கு கஷ்டப்படுத்தின யாரோ ஒருத்தர் உங்கள்கிட்ட தப்பு பண்ணார், ஏதோ ஒன்று கஷ்டப்படுத்தினார் இல்லையா? அது ஒரு தீமை. இப்போது நீங்கள் அதனால் கஷ்டமாயிட்டீங்க, மனசு வேதனைப்பட்டீங்கன்னா யார் தோற்று போனது? நீங்கள் தான் தோற்று போயிட்டீங்க.
இப்போ ஒருத்தர் நம்மளை கோவப்படுத்துகிறாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தோற்று போயிட்டோன்னு அர்த்தம். தீமை நம்மளை வெளில விட்டுட்டோம். ஒருத்தர் மேலே நம்மளுக்கு கோவம் வருது அப்படின்னா அவர் வந்து அந்த தீமை வந்து நம்மளை வென்று விட்டது. ஈவில் ஸ்பிரிட் நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டான்னு அர்த்தம். அதனால தான் பைபிள் என்ன சொல்லுது, தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள், நன்மையால் தீமையை வெல்லுங்கள். இது முதல்ல கஷ்டம் பிரதர். எஸ் சிஸ்டர் இந்திராணி சிஸ்டர், எஸ் இதை எடுத்து அது ரொம்ப டீப்பான டாபிக், அதனால பட் டிஸ்கஸ் பண்ணுறது தப்பு கிடையாது. சொல்லுங்கள் சிஸ்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ஆளை மன்னிச்சிட்டோம், பட் அவங்க மன்னிச்சுட்டு பேசுகிறோம், ஆனால் அவங்க பேச மறுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? நம்மளுக்கு டபுள் ப்ரமோஷன் சிஸ்டர். சரி, ஒருத்தர் தப்பு பண்ணுறாங்க, நம்ம மன்னிச்சுட்டு போய் பேசுகிறோம், அவங்க மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க, இன்னொரு முறை பேசுகிறோம், பேச மாட்டேங்கிறாங்க, நோ ப்ராப்ளம். இப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஒரு வீட்டுக்கு என்ட்ரு ஆகும்போது போய் சமாதானம் சொல்லுங்கள். அந்த சமாதானத்தை அவங்க ஏற்றுக்கொண்டால் அந்த சமாதானம் அங்கே தங்கும். இல்லைன்னா என்ன ஆகும், அந்த சமாதானம் திரும்பி வந்துடும்ன்றாரு. இது நல்லா கவனிக்கணும். நீங்கள் ஒருத்தருக்கு சமாதானம்னு சொல்லும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற சமாதானம் போயிருதா? இல்லை, உங்கள் பீஸ் இருக்குது, பட் அதை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குறீங்க. மோயிசன் தலைமையில் இருந்த அபிஷேகத்தை எடுத்து ஆண்டவர் 70 பேருக்கு வச்சார். மோயிசன் அபிஷேகம் குறைஞ்சுதா? குறையில்லை. ஓகே, அதே போல் உங்களுக்குள்ள சமாதானத்தை நீங்கள் இன்னொருத்தர் சொல்லும்போது சமாதானம்னு சொல்லும்போது உங்கள் சமாதானம் குறைய போகிறது கிடையாது. யூ ஆர் கிவிங் யுவர் பீஸ். ஜீசஸ் பீஸ் உங்களுக்குள்ளே இருக்குது, அந்த பீஸ் நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? இப்போ அவர் ரிசீவ் பண்ணல, வேண்டான்னு முகத்தை திருப்பிட்டு போனால் இட் வில் கம் பேக் டு அஸ் அண்ட் ஆட் டபுள் பிளஸ்ஸிங். இப்போது ஏன்னா அவங்க நோன்னு சொல்லும்போது நம்ம மனசு கஷ்டப்படக்கூடாது. இப்போ அவங்க முகத்தில் அடித்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னும் போது நம்மளுக்கு எரிச்சல் வந்துச்சுன்னா நம்மளுக்குள்ள சமாதானம் போயிடும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வென் தே இக்னோர் யூ, இஃப் யூ ஆர் அஃபண்டட், நம்மளுக்கு ஒரு கஷ்டம் ஆகி போச்சு, நம்மளுக்கு ஒரு எரிச்சல் ஆயிடுச்சு, என்னடா இவன் தப்பு பண்ணால் நான் போயிட்டு சரி சாரி கூப்பிட்டு அவனை போய் பேசும்போது அவன் மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேங்கிறான் நம்ம நினச்சோம்னா நம்மளுக்கு உள்ளே இருந்த சமாதானமும் போயிடும். எப்போ நீங்கள் சந்தோஷமாக அதை அக்செப்ட் பண்ண முடியும்? 2 வகையில் அக்செப்ட் பண்ணலாம். ஒன்று, ஜீசஸ் என்ன சொல்கிறாரு, என்னை குறித்து இல்லாத பொல்லாத உங்களை சொல்லும்போது சந்தோஷப்படுங்கன்றார். ஏன்னா தீர்க்கதரிசிகளை இப்படி தான் சொன்னாங்க. ஓகே, உங்களுக்கு நான் இது ஏற்கனவே எடுத்திருக்கேன், பட் ஐ வில் டேக் திஸ் ஒன்ஸ் அகெயின் வித் த பீப்புள். ஓகே, இப்போது சிஸ்டர் சொன்ன எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம் பிரதர். நம்மளை ஒருத்தர் கஷ்டப்படுத்தின ஒரு மனுஷன், தப்பு பண்ண நம்மளை மனதை வேதனைப்பித்த ஒரு மனிதர், இருந்தாலும் நீங்கள் போய் பேசுகிறீங்க, அதெல்லாம் மறந்து போயிட்டு சாதாரணமாக பேசுகிறீங்க, அவர் மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேங்கிறார். இப்போ மறுபடியும் நம்மளுக்கு அஃபண்ட் ஆனோம்னா நம்ம பீஸ் போயிடும். பட் இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது? மனிதனுடைய அன்பினால் இதை செய்ய முடியாது. ஆனால் நமக்குள்ளே ஒரு மிகப்பெரிய பவர் இருக்குது, எல்லாருக்குள்ளேயும் ஒரு பவர் இஸ் தேர். வாட் இஸ் தட் பவர்? கடவுளுடைய அன்பு ஞானஸ்தானத்தின் வழியாக நம் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் ஊற்றப்பட்டிருக்கிறது இல்லையா? ரோமர் 5வது அதிகாரம் 5வது வசனம். கடவுளின் அன்பு நமது உள்ளங்களில் தூய ஆவியினால் பொழியப்பட்டுள்ளது. இப்போது இந்த அன்பு உள்ளே தான் இருக்குது, அது ஒரு பெரிய வாட்டர் டேங்க். ஆனால் அந்த அன்பு வெளியில் வரணும். தட் இஸ் வேர் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். நம்ம என்ன பண்ணுறோம், அந்த அன்பை யூஸ் பண்ணாமல் நம்ம அன்பை யூஸ் பண்ணுறோம். நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாக கடவுளின் அன்பு நம்முடைய உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. யார் அது கூட ஓகே. ஸோ இந்த அன்பு வெளியில் கொண்டு வந்தால் தான் நம்மளால் மன்னிக்க முடியும், கடவுளை மாதிரி மன்னிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். ஆரோக்கியம் பிரதர். ஓகே, அது எப்படி நான் சொல்கிறேன். எஸ் சிஸ்டர், சொல்லுங்கள் சிஸ்டர். ஒருத்தங்களை நம்ம மன்னிக்கிறோம், ஆனா அவங்கள பார்க்க முடியல. நம்மளுக்கு துரோகம் செஞ்சவங்கள நம்ம மன்னிச்சிடறோம், இப்ப ப்ரே பண்றோம், சரி ஆண்டவரே அவங்கள மன்னிச்சிடறோம் அப்படின்ட்டு. ஆனா அவங்கள நேர் பார்க்க முடியாத சூழ்நிலை வரும்போது என்ன பண்றது? அவங்க வரலையா, நீங்க வரலையா? இல்ல நீ அவங்க தலைமை அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல, அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை சிஸ்டர். சிஸ்டர் அவங்கள நீங்க நாளைக்கு வழியில பார்க்கும்போது உங்களால அவங்க கிட்ட அன்பா பேச முடியணும். அப்போ நீங்கள் தலைமுறை ஆகிடக்கூடாது, அதான் முக்கியம். என்ன சொல்கிறேன்னா, அவங்க எதிர்த்தாப்பில் வரும்போது இவங்க மூஞ்சில் யாரும் முடிப்பாங்க, நம்ம இந்த பக்கம் திரும்பிட்டு போகக்கூடாது. நம்மளால் அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணி பேச முடியணும். ஓகேங்களா? முடியுமா? முடியுமா? இல்லை அவங்களால நம்ம பட்ட கஷ்டம்லாம் மனசில் வருமா? பிரதர், ப்ரேயர் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் பிரதர்.
ப்ரேயர் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். மன்னிக்கிறது தான். அடடா, மறுபடியும் அதே சொல்கிறீங்க நீங்கள். அந்த மாதிரி ப்ரேயர் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் பிரதர், மன்னிக்கிறது கஷ்டம் பிரதர். நிஜமா நான் சொல்கிறது பொய் கிடையாது. ஒரு சில வேதனை அனுபவித்தவர்கள் அது புரியும், ஓகேங்களா? ஒரு சில வேதனை நம்மளுக்கு சின்ன சிம்பிள் இதாக இருக்கும். ஒரு சிலர் அவங்க வாழ்க்கையில் அனுபவித்த வேதனைகளை அவங்க சொல்கிறத கேட்டிங்கன்னா அது நம்மளால் ஈஸியாக ஓகேன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் கடவுளுடைய கிருபை இல்லாமல் மன்னிக்க முடியாது. ஐ திங்க் ஒரு முறை இங்கே இந்த ப்ரேயரில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? மன்னிக்கிறேன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுறோம், திரும்பி மறுபடியும் அவங்க ஏதாவது குறை சொல்லி அதை நம்ம அடுத்தவங்க காதல் கேட்கும் போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணுறது? ஓகே, அப்போ டாபிக் இதுலேயே நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக போகலாம். அப்போ நிறைய ஸ்டெப்ஸில் போகிறதுல பிரயோஜனம் கிடையாது. ஃபஸ்ட்டு வில் டேக் ஒன் பை ஒன். யூ டேக் ரோமர், இப்போ பார்த்தோம் இல்லையா, ரோமர் 12:21 அந்த வசனம் என்ன சொல்லுது? தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள். எப்போ ஒருத்தரால் நம்மளுக்கு கோபம் வருதோ யார் ஜெயிச்சது? சாத்தான் ஜெயிச்சிட்டான் இல்லையா? அப்போ நீங்கள் தோற்று போயிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் ஜெயிக்கணுமா ஜெயிக்கக்கூடாதா? ஜெயிச்சு ஆகணும். யாரோ ஒருத்தர் மூலமா நம்மளுக்கு கோபம் வருது, ஒருத்தர் பண்ணுறது நம்மளுக்கு கோபம் வருது, எரிச்சல் வருதுன்னா நம்ம தான் தோற்று போயிட்டோம். ஸோ வி ஹாவ் டு ஓவர் கம். எப்படி ஓவர் கம் பண்ணணும்னு பைபிள் சொல்லுது? நன்மையால் தான் ஓவர் கம் பண்ண முடியும். ஒருத்தர் நம்ம இரிட்டேட் பண்ணுறான்னா நம்ம அவங்கள அன்பின் வழியாக அன்பு செஞ்சு தான் ஓவர் கம் பண்ணணும். ஆனால் முடியல பிரதர், இதுதான் நம்மளுடைய நார்மல் ப்ராப்ளம். கரெக்ட் தானே பிரதர்? ஒருத்தர் நம்மளுக்கு மனசு கஷ்டப்படுத்துகிறாங்க, அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம சாத்தாங்கிட்ட எரிச்சல் ஆகும்போது சாத்தாங்கிட்ட தோற்று போயிடும். இப்போ அதை ஓவர் கம் பண்ண நம்ம அவங்கள அன்பு செய்யணும். ஆனால் என்னால் அன்பு செய்ய முடியல. அதுக்கு 2-3 வழி நான் சொல்கிறேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக போடுதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரைஸ் தி லார்ட். ஓகே, மத்தேயு 5வது அதிகாரம் 11வது வசனம், 11-12. மத்தேயு 5. ஏதோ செட்டிங் ஏதோ மிஸ் ஆகி போச்சு. Uncle? Yeah. ஆக்சுவலி ஜுவானுக்கு வந்து கை ஒடிஞ்சப்போ அவனுக்கு ஒரு டாக்டர் ட்ரீட் பண்ணாங்க. அவன் வந்து ஒரு நாள் அவன் பிரேயர்ல சொல்லி அவனால அந்த டாக்டர் மன்னிக்க முடியல. எப்ப சொன்னாலும் he used to scold him, ஏதாவது சொல்லிட்டே இருப்பான். ஒரு நாள் பிரேயர் பண்ணோம். ஓகே, ஆமா. ஆனாலும் அவனுக்கு இந்த செகண்ட் வரைக்கும் அதை அக்செப்ட் பண்ண முடியல. இப்பவும் அவன் என் பக்கத்துல உட்காந்து திட்டிட்டே தான் இருக்கான். ஏன்னா நீங்க இந்த டாபிக் எடுத்த உடனே he thought of that doctor only. ஓகே, அப்போ அவனுக்கு புரியுற மாதிரி நீங்க சொல்லுங்க. நான் சொல்லிட்டேன், but he can't accept. John, just listen, okay? At the end of the message we'll pray. If you carefully watch, there is no need to even pray also. You will forgive him automatically. Okay? If somebody hurts us, it is a blessing. You will understand that after some time. Yeah? Okay, listen. Take Matthew chapter 5 verse 11 and 12. Matthew chapter 5. மத்தேயு 5வது அதிகாரம் 11வது வசனமும் 12வது வசனம். 11வது வசனம் என்ன சொல்லுது? என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்து உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே. எப்போ நீங்க பேறு பெற்றவங்க? பிரதர், நீங்க சூப்பரா பிரைஸ் அண்ட் வர்ஷிப் பண்ணீங்கன்னு சொன்னா பேறு பெற்றவங்களா? என்ன இவெல்லாம் இப்போ மைக்கு பிடிச்சி பேச வந்துட்டான் பாருன்னு சொன்னா பேறு பெற்றவங்களா? இவன் லட்சணத்துக்கு இவன் வந்து ஜூமில் மீட்டிங்கில் மெசேஜ் கொடுக்குறான்னு சொல்லி சொன்னான்னா நம்மளுக்கு உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்க முடியுமா? அடுத்த வாரம் வேற ஒருத்தர் பிரதர் நீங்கள் கொடுங்க 2 வாரம் அப்புறம் நான் பார்க்குறேன்னு சொல்லுவோமா? இல்லை சந்தோஷமாக கொடுப்போமா? யார் அது? வாங்க அடுத்த வாரம் மெசேஜ் கொடுக்க வாங்க நீங்கள். ஓகே, ஸோ எப்போ நம்மளை இல்லாதது பொல்லாதது சொல்கிறாங்களோ அப்போது நம்மளால் பைபிள் ஜீசஸை தான் சொல்கிறார். எப்போ அந்த மாதிரி சொல்கிறாங்களோ அப்போ நீங்கள் சந்தோஷப்படுங்கன்றார். ஆனால் அது நம்மளால் பட முடியல. கரெக்டாக? சரி, நான் சொல்கிறது கரெக்டாக ஒரு பாயிண்ட்டை நோட் பண்ணிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்மளை கஷ்டப்படுத்தும் போது நம்மளால் சந்தோஷப்பட முடியல, திரும்பி அவங்கள அன்பு செய்ய முடியல. இங்கே ஜீசஸ் என்ன சொல்கிறாரு?
என் பொருட்டு நற்செய்தியின் பொருட்டு உங்களை இல்லாதது பொல்லாது சொல்லும்போது நீங்கள் மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள். ஆனால் நம்மளை யாராவது குறை சொல்லும்போது கஷ்டமாக இருக்குது இல்லையா? யாரோ ஒருத்தர் நம்ம இப்போ என்னுடைய மெசேஜை வச்சு இந்த பிரதர் சரியாக மெசேஜ் கொடுக்க முடியாது, சரியில்லை, இருந்தாலும் எதுக்கு மெசேஜ் கொடுக்க வரான், ஏதோ ஒரு 4 திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. மனசில் இருந்தது கரெக்டாக இவரே சொல்லிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? ஸோ அப்படி சொல்லும்போது நம்மளுக்கு கோபம் வருதா, கஷ்டமாக இருக்குதா, இல்லை சந்தோஷமாக இருக்குதா? நார்மலாக கஷ்டமாக இருக்கும். நேராக சொன்னாங்கன்னா இல்லை பிரதர் நான் இப்படி சொன்னேன் அப்படி சொன்னேன், ஏதாவது நம்ம சாக்கு போக்கு சொல்கிறோம். பட் புனிதர்கள்லாம் அந்த மாதிரி சொல்லும்போது சந்தோஷப்பட்டுருக்குறாங்க. ஒரு ஆர்த்தடாக்ஸ் பிஷப் இருந்தார், ஈஜிப்து தான் நினைக்கிறேன், ஈஜிப்ட் கிரீஸ் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அவர் என்ன பண்ணுவார், எப்போது ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சுன்னா அவர் படி திட்டி நிறைய பேர் லெட்ரு போட்டிருப்பாங்க இல்லையா, பேர் போடாமல் மொட்டை கடிதாசு, அதெல்லாம் எடுத்து படித்து பார்த்துட்டு திருப்பி சந்தோஷப்படுவாராம். சரி, எப்படி ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரீட்மெண்ட் பாருங்கள். எப்போது அவருக்கு ஒரு மனசு கஷ்டமாக டல்லாக இருந்ததுன்னா யாரெல்லாம் மொட்டை கடிதாசு போட்டு திட்டி எழுதியிருப்பாங்க இல்லையா, அதை மட்டும் எடுத்து வச்சுருப்பாராம். அதெல்லாம் எடுத்து படிப்பாராம், படிச்சுட்டு சிரிப்பாராம். ஆஹா, நம்மளை இந்த அளவுக்கு திட்டியிருக்காங்க, அப்போ நம்ம உண்மையிலே ஜீசஸ் சொன்ன மாதிரி நடந்துகிட்ருக்கோன்னு சொல்லி சிரிப்பாராம். இது இப்படி தான் செயின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஏன் அவரால் சந்தோஷப்பட முடிஞ்சதுன்னா, இந்த வசனத்தில் 12வது வசனத்தை மறுபடியும் படித்து பாருங்கள். மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு அதிகமாகும். எப்போ கைமாறு அதிகமாகும்? திட்டு வாங்கி நீங்கள் அழுதுட்டு இருக்கும்போது அதிகமாகுமா, திட்டு வாங்கி நீங்கள் பேருவகை கொள்ளும்போது அதிகமாகுமா? திட்டு வாங்கிட்டு நம்ம அழுதுட்டு இருந்தோன்னா ஒன்றும் ஆகாது, கொஞ்சம் தான் கிடைக்கும். திட்டு வாங்கி நம்ம திருப்பி திட்டோம்னா நம்ம உள்ளதும் போச்சு. திட்டு வாங்கிட்டு அழுதுட்டு கஷ்டப்பட்டு இருந்தோம்னா பிரயோஜனம் இல்லை. பட் திட்டு வாங்கிட்டு நம்ம சந்தோஷப்படும் போது அது பிளஸ்ஸிங்காக மாறுது. பிரைஸ் தி லார்ட். அந்த வசனம் அப்படி தான் இருக்குது. ஏனெனில் மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அதுக்கு அடுத்த வசனம், அது அடுத்த சென்டென்ஸ் இன்னும் முக்கியம். இவ்வாறே உங்களுக்கு முன்பிருந்த இறைவாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள். இப்போது உங்களுக்கு இல்லாத போலாது சொல்லும்போது நீங்கள் சந்தோஷப்பட்டீங்கன்னா, ஜீசஸ் உங்களை யார் கூட கம்பேர் பண்ணுறாரு? தீர்க்கதரிசிகளோட கம்பேர் பண்ணுறார். நீ நல்லது செஞ்சு உன்னை ஒருத்தன் திட்டும் போது நீ சந்தோஷப்பட்டீங்கன்னா நீயும் தீர்க்கதரிசியும் ஒன்று. பிரைஸ் தி லார்ட். அப்போ நீங்கள் நினச்சிப்பாங்க, ஓ நானும் எலியாவும் ஒன்று சிரிச்சேனா, அழுதா கிடையாது. இது உங்களுக்கு மைண்டில் டியூன் பண்ண முடிஞ்சதுன்னா யூ வில் லாஃப். அப்பா இன்னும் கொஞ்சம் திட்டிக்கப்பா, பரவாயில்லப்பான்னு சொல்லுவோம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இல்லாதது பொல்லாது சொல்லி உங்களை சொல்லும்போது மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் பரலோக ராஜ்யத்தில் உங்களுக்கு கைமாறு மிகுதியாக கிடைக்கும். ஏனெனில் சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, உங்களுடைய முன்னோர்களும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு முன்பிருந்த இறைவாக்கினர்கள் அவர்கள் இவ்வாறு துன்புறுத்தினார்கள். அப்போ நம்ம தப்பு செய்யாமல் இருக்கும்போது நம்மளை நிறையா திட்டு நம்ம சந்தோஷப்பட்டோம்னா நம்ம யார் கூட எந்த கிளப்பில் ஜாயின் ஆகிறோம்? தீர்க்கதரிசி கிளப்பில் ஜாயின் ஆகிறோம். இது சந்தோஷமான விஷயமா கஷ்டமான விஷயமா பிரதர்? எலியாவும் நம்மளும் ஒன்றா போய் உட்காரான்னு வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்குமா இருக்காதா? அது நம்ம மைண்டில் இருந்ததுன்னா தென் யூ வில் லாஃப் when somebody scold you. எங்கே பிரதர் திட்டும்போது இதெல்லாம் ஒன்று மனசில் வர மாட்டேங்குது. ப்ராக்டிஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக வரும் இல்லையா? சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம்னா ஸ்லோலி நம்மளுக்கு அது ஒரு அனிச்சை செயல் மாதிரி வர ஆரம்பிக்கும். திடீர்னு வந்துடாது. யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ். இதுதான் விசுவாச பயிற்சின்னு சொல்கிறது இல்லையா? வீட்டில் சிம்பிள் பிரதர், ஒய்ஃப்கிட்ட முதல்ல பழகுங்க பிரதர், அங்கே தான் நல்ல ட்ரைனிங் கிரவுண்டு. ஒய்ஃப் ஒன்று சொல்லும்போது ஓகே மேலே நம்மளுக்கு கிரேட் அதிகமாகுதுன்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் வெளியில் மெயின்டைன் பண்ணுறது ஈஸி. பிரைஸ் தி லார்ட். எஸ், எனக்கு ஒரு டவுட் அங்கிள். சொல்லுமா. இப்போ அடுத்தவங்களை நம்ம திட்டுறது ஜீசஸுக்கு ரிலேட்டடாக இருந்தால் திட்டினா மட்டும்தான் நம்ம அப்படி அக்செப்ட் பண்ணிக்கணும் எல்லா விஷயத்துலையும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆலன் நான் பண்ணாதது அப்படி சொல்கிறானோ அதுக்கு நான் தலையாட்டிட்டு அப்படியே இருக்கணுமா, இல்லைன்னா ஜீசஸ்க்கு இது மட்டும்தான் அது பண்ணிக்கணும்? பெரிய பெரிய கேள்வியெல்லாம் கேட்குறேன். குட் குட் குட். ஓகே, ஐ வில் கம் டு தட் நெக்ஸ்ட். குட் கொஸ்டின். இப்போது வசனம் என்ன சொல்லுது? மறுபடியும் ஒரு முறை படிக்கலாம். மத்தேயு 5வது அதிகாரம் 11வது வசனம். என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தும் போது என்ன சொல்கிறார் ஜீசஸ்? என் பொருட்டுன்னு சொல்ல. அப்போ என்ன அர்த்தம்? ஜீசஸ் பற்றி நீங்கள் சொல்கிறதுனால, கிறிஸ்தவனாக இருக்கிறதுனால, நற்செய்தி அறிவிக்கிறதுனால,
இல்லை இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை கடைப்பிடிக்கிறதுனால உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது பலன் ஜாஸ்தி. இப்போ ஒன்றும் இல்லை, ஆலன் ஒன்று தேவையில்லாமல் அடிக்கிறாமா, என்சி ஆலன் ஒன்று தேவையில்லாமல் அடிக்கிறான், திருப்பி ஒன்று பலார்னு ஒன்று போகிறதுக்கு ரொம்ப பெரிய கஷ்டம் கிடையாது, போடலாம்ல, போட முடியுமா முடியாதா? முடியும். சரி, வேறு வழியில் அம்மா திட்டுவாங்களேன்னு பொறுத்துக்கிட்டால் அதுக்கு ஒன்றும் பெரிய கிரேடு கிடையாது. ஆனால் ஜீசஸ் வந்து பொறுத்துக்க சொல்லியிருக்கார், ஜீசஸ் எல்லாத்தையும் அன்பு செய்ய சொல்லியிருக்கார். ஜீசஸ் நீங்கள் சொன்னதுனால ஆலனை நான் ஒன்றும் செய்யலை, ஐ லவ் ஆலன்னு சொன்னீங்கன்னா இப்போ யாருக்காக துன்பப்படுற நீ? இதுவும் ஜீசஸ்க்காக துன்பப்படுற மாதிரி தான். ஓகே, கிளியர்? ஓகே. இப்போது மாமியார் ரொம்ப திட்டிகிட்டே இருக்கிறாங்க, போய் வீட்டுக்கார்ட்ட போட்டு கொடுக்கலாம் இல்லையா? 1க்கு 2 போட்டு கொடுக்கலாம், இல்லை திருப்பி 2 திட்டலாம். கேள்வி கொஞ்சம் கம்னரு, எனக்கு கோவம் வந்தோன்னா அவ்வளோதான், நீ 60 நான் 20, கேர்ஃபுல்லாக இருந்துக்கோன்னு சொல்லலாம் இல்லையா? ஒன்றும் பெருசாக பண்ணிட முடியாது ஃபிசிக்கலாக இல்லையா? ஓகே. இன்னொன்று, இல்லை இந்த மாமியார் ரொம்ப டேஞ்சரஸ் மாமியார், எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லி கொடுத்து எங்கள் ஃபேமிலியில் பிரச்சனை வந்துடும் சொல்லி பயந்துட்டு சும்மா இருக்கலாம். இது 2க்கும் பிரயோஜனம் கிடையாது. ஆனால் கடவுள் வந்து கொடுத்த மாமியார், அதனால் என் மாமியார் அன்பு செய்யணும், அதனால் என்ன சொன்னாலும் நான் பொறுத்துக்கிறேன்னு சொல்லி நம்ம பொறுத்துக்கும் போது யாருக்காக பொறுத்துக்கிறோம்? இப்போது ஜீசஸ்க்காக பொறுத்துக்கிறோம். அப்போ ஒரு சாதாரண ப்ராப்ளத்தை நீங்கள் ஏசு கிறிஸ்துக்காக ஏற்றுக்கொள்ளும்போது அது ஏசு கிறிஸ்துவுக்காக படுகிற துன்பமாக கணக்கில் வைக்கப்படும். பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம அந்த துன்பத்தை எதனால் போடுறோன்றது முக்கியம். நான் தான் அன்றைக்கி ஒரு நாள் சொன்னேன், இந்த இதில் சொன்னேன்னா எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. நம்ம கத்தாரில், துபாயில் எத்தனையோ மக்கள் குடும்பத்தை விட்டுட்டு இங்கே வந்து கஷ்டப்படுறோம் இல்லையா? மனைவியை பிரிந்து, குழந்தைகளை பிரிந்து பல நாட்கள் தனிமையில் கஷ்டப்படுறோம். எதுக்காக கஷ்டப்படுறோம்? என் பிள்ளையை நல்லா வைக்கிறதுக்கு, நல்லா படிக்கிறதுக்கு நம்ம கஷ்டப்படுறோம். இப்படி படும்போது இது உலகப்பூர்வமான ஒரு கஷ்டம், இதுக்கு பெரிய பலன் கிடையாது. ஆனால் அதே உங்கள் மைண்ட் செட் வந்து ஜீசஸ் கொடுத்த மனைவி, ஜீசஸ் கொடுத்த பிள்ளைகள், அவர்களை கடவுள் விரும்புகிறபடி வளர்க்குறதுக்காக நான் இங்கே ஆண்டவருக்காக நான் இதை பொறுத்துக்கிறேன்னு சொல்லும்போது அதனுடைய பலன் மிகுதியாகிறது. சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை, உங்கள் மைண்டில் அந்த மைண்ட் செட் இருந்ததுன்னா போதும். when you do it for Jesus sake and the blessing is enormous. அதான் ஆண்டவருங்க தெளிவாக சொல்கிறார் இல்லையா? என் பொருட்டு நீங்கள் துன்பப்படும் போது உங்களுக்கு கைமாறு மிகுதி, அவர் 1 மடங்கு 2 மடங்குலாம் சொல்ல, மிகுதியாக இருக்கும். அளவுக்கு நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கடவுள் அங்கே நமக்கு பேறுபலன்கள் உண்டு. பிரைஸ் தி லார்ட். அப்போ யாராவது ஒருத்தர் நம்மளை திட்டும் போது நம்மளுக்கு எது ஞாபகத்தில் வரணும்? நம்ம தீர்க்கதரிசியாக கடவுள் நம்மளை உயர்த்துறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு நம்ம மனசில் வந்ததுன்னா என்ன பண்ணுவோம்? கூட ஒன்று திட்டியான்னு சொல்லுவோம். நான் ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி உங்களோட பகிர்ந்து கொள்ள. யார் அது? எஸ் பிரதர், சொல்லுங்கள் பிரதர். பிரதர், இப்போ நம்ம சொல்லாத ஒரு விஷயத்தையோ இல்லை செய்யாத ஒரு விஷயத்தையோ ஒருத்தர் வந்து சொல்கிறப்ப இப்போ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணுறதுங்களா, இல்லை இதையும் அதே மாதிரியே ஏற்றுக்கிட்டு பொறுமையாக போகணுங்களா பிரதர்? ஓகே, நம்ம சொல்லாத நம்ம செய்யாத ஒரு காரியம் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா தப்பு கிடையாது பிரதர், ஓகேங்களா? ஆனால் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்காமல் அக்செப்ட் பண்ண முடியும்னா அடுத்த லெவல் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி அது. இப்போ ஆஃபீஸில் சில உங்களை பற்றி ஒன்று போட்டு கொடுக்குறாங்க, உங்கள் மேனேஜர் கேட்கும்போது நம்ம உண்மையை சொல்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது இல்லையா? ஃபேமிலிலையும் ஒரு இது இல்லை, ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறது இல்லை, நான் அப்படி பண்ணல இப்படி பண்ணுறேன்னு சொன்னதில் ஒரு பெரிய தப்பு கிடையாது. பட் அதை கூட நம்ம ஆண்டவருக்காக நான் பொறுத்துக்கிறேன் நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நவ் கொஸ்டின் இஸ் திஸ். உங்களை பற்றி உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் செய்யாத ஒன்று தப்பு செஞ்ச மாதிரியோ இல்லை சொன்ன மாதிரியோ சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது சாதாரண ஒரு நியாயம் இல்லையா? இதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் ஜீசஸ் உங்களுக்காக நான் பொறுத்துக்கிறேன்னு விட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உள்ள சண்டைக்குள் ஒரு பாக்ஸிங் ரிங்கில் உங்களுக்கு எகென்ஸ்ட் நாங்கள் இப்போ சண்டை போடுறது யார்? சாத்தான். எப்போ வந்து ஆண்டவர் நான் உங்களை நம்பி உங்கள்கிட்ட விட்டுடுறேன், யூ டேக் கேர் ஆஃப் இட், ஐ வில் கீப் குவைட்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்காக வந்து சண்டை போட போகிறது யார்? இப்போது ஜீசஸ் வில் கம் இன் டு த பாக்ஸிங் ரிங். நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க டெவிலை. ஓகே, ஜீசஸ் நேமில் நீங்கள் காஸ்ட் அவுட் பண்ணலாம். இன் ஜீசஸ் நேம் ஐ காஸ்ட் அவுட் தி டெவில். இப்போ நம்ம அப்படி தான் ப்ரேயர் பண்ணுறோம். எனக்கு எதிராக உருவாக்கப்பட்ட எந்த ஒரு போர்க்கருவியும் நிலைத்திராது, அடித்து துரத்துறோம் ஏசு கிறிஸ்துடைய நாமத்தில் அவருடைய கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி நம்ம டெவிலை துரத்துறோம். இன்னொரு பெஸ்ட் மெத்தட் என்னென்னா, பிரச்சனை வருதா, லார்ட் ஐ சரண்டர் டு யூ, யூ டேக் கேர் ஆஃப் மீ, கலாஸ். இதை தான் அன்னை மரியாள் இதுதான் செஞ்சாங்க. ஜோசப் வந்து அன்னை மரியாள் மேல் சந்தேகப்படும் போது மாதா போயிட்டு யார்ட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணல, ஆண்டவரே நீங்கள் தான் தொடங்குனீங்க, நீங்களே பார்த்துக்கோங்கன்னு சொல்லி விட்டாங்க.
இப்போ உள்ள பாக்ஸிங் ரிங் உள்ள வந்தது யார்? பிதா இன்டர்ஃபியர் ஆகிறாரு இப்போ இல்லையா? பிதா ஏஞ்சல் அனுப்பி விடுறார். ஸோ ஆனால் அதுக்கு ட்ரெமெண்டஸ் ஃபெய்த் அண்ட் பொறுமை வேணும். பட் அதுதான் பெஸ்ட் மெத்தட். தட்ஸ் அ ஹையர் ஃபார்ம் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி. சம்படி அக்யூசஸ் அஸ், நம்மளால் சந்தோஷப்பட முடியணும். இல்லை சில இடத்துல எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் அப்படின்ற இடத்துல லார்ட் யூ டேக் கேர் ஆஃப் இட், நீங்கள் கொடுக்கணும், விரும்பினா கொடுங்க, இல்லை நான் அதை அனுபவிக்கணும், நான் அனுபவிக்கணும் விட்டுறீங்கன்னா தென் ஜீசஸ் வில் டேக் கேர் ஆஃப் தட் சிச்சுவேஷன். நம்ம அந்த லெவலில் போகிறதுக்கு முன்னால் பிரதர் நம்மளுக்கு இதில் சந்தோஷப்பட முடியணும். முதல்ல ஒரு ப்ராப்ளம் வரும்போது நம்மளால் இந்த ஆண்டவருக்காக அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை, மன்னிக்கிற மனநிலை, இதெல்லாம் வந்தால் தான் நீங்கள் இப்போ நான் சொல்கிறது மாதா செஞ்சதெல்லாம் வந்து ரொம்ப ஹையஸ்ட் லெவல் ஆஃப் இது அதுதான் பண்ணணும். பட் நம்ம அங்கே போகிறதுக்கு முன்னால் சின்ன சின்ன விஷயத்தை முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுறது நல்லது. கிளியர்? ஓகே பிரதர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் பிரதர். எஸ் சிஸ்டர். எஸ் பிரதர், இப்போ எங்க குடும்பத்திலேயே ஒரு ஆள் எதிரி. அப்ப நான் மன்னிச்சுட்டேன், நான் அவங்களோட பேசுறேன். அப்ப எங்க வீட்டுல எல்லாருமே எதிரியா தான் அவனை பாக்குறாங்க. அப்ப என்னட்ட கேட்கிற நேரம் நான் மன்னிச்சுட்டேன்னு சொல்றதுக்கு அந்த இடத்துல எனக்கு பிரச்சனை வருமா வீட்டுல? அப்படி எங்களோட ஒரு தோட்டு வர்ற நேரத்துல நான் என்ன சொல்லணும் அந்த இடத்துல? சிஸ்டர், பிரச்சனையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜீசஸ் சொல்கிற மாதிரி இருக்க முடியாது. ஜீசஸ் சொன்னார், நான் செய்கிறேன், அவ்வளோதான். மற்றதை யோசிக்காதீங்க. ஈஸியஸ்ட் மெத்தட் அவர் சொன்னார், நான் செய்கிறேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே பேசக்கூடாது, அதுக்கு மேலே யோசிக்கக்கூடாது சிஸ்டர். ப்ராப்ளம் வந்தால் ஓகே, ஹீ வில் ப்ரொடெக்ட் அஸ் இல்லையா? ஆண்டவர் நம்மளை பாதுகாக்க மாட்டாரா என்ன? உங்கள் வீட்டில் கேட்டால் ஜீசஸ் மன்னிக்க சொன்னார், மன்னிச்சிட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன செய்வாங்களோ எது நம்ம யோசிக்கணும் முதல்ல. நான் இப்போ தான் சொன்னேன் சிஸ்டர், ஜீசஸ் சொன்னதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பாக யார் வந்து நிற்பாங்க? அவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். எப்போ? நம்ம அவர் சொன்னதை செய்யும்போது. நம்ம ஒன்றும் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் சொல்கிற வார்த்தையை நம்ம கடைபிடிக்கும் பொழுது அவர் நமக்காக வந்து யுத்தம் செய்வார். ஓகே, பிரைஸ் தி லார்ட். ஓகே, மறுபடியும் ஆரம்பிக்கலாமா? எஸ். ஸோ மத்தேயு 5வது அதிகாரத்தில் சொன்னது மாதிரி ஒருத்தர் நம்மளை இல்லாத பொருளாக சொல்லும்போது நம்மளால் சந்தோஷப்பட முடியணும். எப்போ சந்தோஷப்பட முடியும்? நமக்கு விண்ணகத்தில் கைமாறு அதிகம், நிறையா அங்கே சொத்து சேருதுன்றது நமக்கு இருந்ததுன்னா ஒரு சந்தோஷம் வரும். அடுத்து நம்மளை தீர்க்கதரிசி மாதிரி ஆண்டவர் கன்சிடர் பண்ண போகிறான்றது நம்மளுக்கு மைண்டில் வந்ததுன்னா நம்மளுக்கு இது கஷ்டமாக தெரியாது. இப்போ ஒருத்தர் திட்டும் போது நம்மளுக்கு எது மனசில் வருதுன்றது தான் முக்கியம். இவங்க திட்டுறது மனசில் வருதா, பரலோகம் மனசில் வருதா? பரலோகத்தில் எனக்கு சரி பேங்க்கில் டெபாசிட் ஆகுதுன்றது மைண்டில் வந்ததுன்னா இவங்க திட்டுறது கஷ்டமாகவே தெரியாது. அங்கே நிறைய சேர்ந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சுன்னா கூட கொஞ்சம் திட்டுங்கன்னு சொல்லுவோம் நம்ம. இதை தான் புனிதர்கள்லாம் செஞ்சாங்க. ஓகேங்களா? ஒரு பணக்கார பையன் அவங்க வந்து ஒரு பாலைவனத்தில் இருக்கிற அந்த குருக்களோடு சேர்ந்து அவரும் ஒரு துறவி ஆகணும்னு போனார். இது டெசர்ட் ஃபாதருக்கு இதில் உள்ள ஒரு உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். அப்போ அந்த டெசர்ட் ஃபாதர்ஸ் ஒரு வயசான ஃபாதர்கிட்ட இவர் போய் சீடனாக சேர்றார். அப்போ அந்த ஃபாதர்ஸ் கேட்குறாங்க, குருக்கள் கேட்குறாங்க, நீ பெரிய பணக்கார வீட்டு பையனாக இருந்து செல்வத்திலையும் நல்ல ஒரு செழுமையான வாழ்க்கையில் வாழ்ந்திருக்கேன். எங்கள் பாலைவனத்தில் தண்ணி கிடைக்காது, தங்குறதுக்கு இடம் கிடைக்காது, ஒரே சூடு, இந்த மாதிரி இடத்துல நீ எப்படிப்பா இருக்க போகிறவனால முடியாதுப்பா அப்படின்றாங்க. ஆனால் அந்த பையன் ரொம்ப ஆர்வமாக, இல்லை நான் கடவுளுக்காக இருக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, நீங்கள் எது சொன்னாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த டெசர்ட் ஃபாதர் சொல்கிறாங்க, ஓகே உன் கையில் இருக்கிற பணத்தெல்லாம் ஒருத்தர் கொடுத்து டெய்லி ஒன்று திட்ட சொல்லு. என்ன சொல்லணும்? டெய்லி திட்டணும். திட்டி முடிச்ச அப்புறம் ஈவினிங் அவங்களுக்கு பைசா கொடுப்பார். இப்படி தான் அவர் கொடுத்துட்டு இருந்தார். இது மாதிரி ஒரு நாள் 2 நாள் இல்லை, 3 வருஷம் குடிகாரன் ரோட்டில் போகிறான்லாம் கொடுத்து இவ்வளோ திட்ட சொல்லுவாங்க. 3 வருஷமோ 5 வருஷமோ எக்ஸாக்டாக மறந்து போச்சு. பட் மினிமம் 3 இயர்ஸ் to 5 இயர்ஸ் அவர் இந்த மாதிரி டெய்லி திட்டு வாங்குறார். திட்டு வாங்கி அதுக்கப்புறம் இவருக்கு ஒரு ஸ்டேஜ் வரும்போது என்ன திட்டினாலும் அவருக்கு கவலையே இல்லை, அந்த மாதிரி ஆகிட்டார். அப்போ அந்த குரு சொல்கிறார், ஓகே நீ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பாஸ் பண்ணிவிட்ட, இப்போ நான் உன்னை வேறு ஒரு குருக்கிட்ட அனுப்புகிறேன், ஒரு இடத்துக்கு அனுப்புகிறேன். முக்கியம் ஐ திங்க் ஏதென்ஸ்க்கு அனுப்புகிறார். அங்கேருந்து அங்கே ஒரு பெரிய குருமடம் இருக்குது, நீ அங்கே போய் அந்த ட்ரைனிங் எடுத்துகிட்டு வா அப்படின்னு அனுப்பி விட்றார். அங்கே போனால் வாசலில் ஒரு ஆள் உட்காந்துட்டுருக்குறான். இவர் போனோடனே இந்த மாதிரி அந்த அங்கே உள்ள குரு பேர் சொல்லி அவரை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்ற சொல்கிறார். அவர் பயங்கரமாக திட்டுறாரு, ஓ மூஞ்சிக்கு இங்கே வரியா நீ, இதெல்லாம் வந்து எவ்வளோ இப்போ ஸ்பிரிச்சுவலி குவாலிஃபைட் பீப்புள் தான் வரணும், நீலாம் லாய்க்கு கிடையாதுன்னு சொல்லி நான் டீசெண்டாக சொல்கிறேன். அவர்
மோசமாக சொல்லி திட்டுறாரு அவர். திட்டத்தட்ட இவர் ஒரே சிரிப்பு. இந்த போன சீடர் பயங்கரமாக சிரிக்கிறார். அந்த ஆளுக்கு ஒன்றும் புரியல. டேய் என்ன நான் உன்னை ½ hour திட்டிகிட்டு இருக்கிறேன், நீ என்ன சிரிக்கிற அப்படின்னு சொல்லி அவருக்கும் குழம்பு போயிட்டார். இப்போ இவர் சிரிச்சிட்டே சொன்னார், 3 வருஷமாக காசு கொடுத்து திட்டு வாங்கிட்டு இருந்தேன், இப்போ ஓசிலே கிடைக்குது, அதை நினச்சி சிரிப்பு வந்துடுச்சு அப்படின்னாரு. பிரைஸ் எல்லாம் இது நம்ம கேட்கும் போது நல்லா இருக்குது. ஆனால் நம்ம இப்படி ஆக முடியுமா? ஆகணும், கிறிஸ்துவுக்காக ஆகணும். இது ஒரு நாளில் வர்றது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஸ்லோவாக இதை கடைபிடிக்க முடியும். பிரைஸ் லார்ட். உலகத்தை படைத்த கடவுள் தான் ஒரு தவறும் இல்லாமல் செய்யாமல் இருக்கும்போது அவர் எல்லாது பொல்லாது சொல்லும்போது அவர் பேசாமல் இருந்தார் இல்லையா? சர்வலோகத்தையும் சிருஷ்டித்த கடவுள் தன்னுடைய ஆடையை உரியும் போது கூட அவர் பேசாமல் இருந்தார். யாருக்காக? அவர் அந்த நேரத்தில் ஜீசஸ் மனசில் என்ன இருந்தது தெரியுமா? என் பிள்ளைங்களை எப்படியாவது காப்பாற்றணும். அந்த ஒரே ஒரு எண்ணம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. என் பிள்ளைங்களை நரகத்தில் விட்டுறக்கூடாது. அந்த அன்பு தான் எல்லாத்தையும் பொறுத்துக்க வச்சுது. அப்போ நம்ம ஒரு கஷ்டம் நம்மளுக்கு வரும்போது நம்ம மனசில் என்ன வருதோ அதுதான் முக்கியம். எத்தனையோ பெற்றோர்கள் ஆஃபீஸில் வாயை திறக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னது? பிள்ளைங்களை மனசில் வச்சு. நம்ம பிள்ளைங்க நம்ம கோவப்பட்டு வேலையை விட்டுட்டோம்னா பிள்ளைங்க நடுத்தரில் வந்துடுமான்னு சொல்லி தான் நம்ம பொறுத்துக்கிறோம். ஆனால் நம்ம பிள்ளைங்களையும் யாரையும் வைக்கிறதுக்கு போல் நம்ம ஜீசஸை வச்சோம்னா அது சந்தோஷமாக ஏற்றுக்க முடியும். நம்ம பிள்ளைங்களை வைக்கும்போது நம்மளுக்கு அது பேர்டனாக தெரியுது. ஆனால் ஜீசஸ் அந்த இடத்துல கொண்டு வந்தோம்னா அது நமக்கு சந்தோஷமாகவும் ஆசீர்வாதமாக மாறும். நிறைய பேர் கஷ்டப்படுறோம், இல்லைன்னு இல்லை. ஆனால் அந்த கஷ்டம் பலன் கொடுக்காமல் போகுது. எப்போ இயேசு கிறிஸ்துக்காக நீங்கள் போடுறீங்களோ அப்போ தான் அதுக்கு உண்மையான பலன். பிரைஸ் தி லார்ட். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இந்த உலகத்தில் கஷ்டப்படாதவங்க யாரும் கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கஷ்டப்படுறோம். ஆனால் அந்த கஷ்டத்தை பரலோக கரன்சியாக மாத்திரமா, அது ரொம்ப முக்கியம். கணவன் வீட்டில் ஒரே தொந்தரவுன்னு வச்சுக்கோங்க, கஷ்டம்தான். ஜெபிக்கிறோம், அது பல வகையில் நம்ம அதை ஓவர் கம் பண்ண முடியுது. ஆனால் அந்த ஓவர் கம் பண்ணுற வரைக்கும் உள்ள கஷ்டத்தை எப்படி நம்ம மனசுலே அதை எப்படி நம்ம ஆஃபர் பண்ணுறது தான் முக்கியம். இந்த மாதிரி ஒரு ஆளுக்கிட்ட நான் வந்து மாட்டிக்கிட்டேன்னே நம்ம சொல்லும்போது ஒரு பிரோஜனம் இல்லை, நம்ம பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பிரோஜனமும் கிடையாது இல்லையா? ஓகே, கடவுள் கொடுத்த கணவன் ஆண்டே உங்களுக்காக நான் இவர் அன்பு செய்கிறேன். அன்பு செய்யும்போது உள்ளே யார் வரா? ஜீசஸ் வில் கம். அது உங்களுக்கு பலனாக மாறுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஓகே, ஸோ இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். எல்லாம் கொஷினில் முடிஞ்சுதான். ஓகே, ஸோ ஒன்று வந்து நம்மளுக்கு இதை தீமையை வெல்ல விடாமல் நம்ம அன்பில் நம்ம அதை சந்தோஷமாக ஏற்றுக்கும் போது பரலோகத்தில் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்றது ரொம்ப முக்கியம். ஸோ நம்முடைய மைண்ட் அங்கே போகும்போது இதை நம்மளால் பொறுமையை ஏற்றுக்கொள்ள முடியும். எப்படி அந்த சீடர் வந்து சந்தோஷமாக கொள்ள முடிந்ததோ அதேபோல் நம்மளாலும் ஏற்றுக்கொள்ள முடியும். இன்னொரு விஷயம், மனிதனுடைய அன்பை வச்சு இதை ஏற்றுக்கொள்வது கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் இல்லை, சில விஷயங்கள்லாம் முடியாது தான். அப்போ கடவுளுடைய அன்பை வச்சு தான் நம்ம அதை செய்ய முடியும். அப்போ இந்த கடவுளுடைய அன்பு எல்லாருடைய உள்ளத்தில் இருக்குது. இது எப்படி வெளியில் வரும்? கடவுளுடைய கட்டளையை கடைபிடிக்கும் போது அது ஃப்ளோ ஆகும். இப்போ ஒரு உள்ளத்தில் ஒரு டேம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர் நம்மளை திட்டுறார், உண்மையிலே நம்மளுக்கு பிடிக்கல, இல்லை நம்மளை துரோகம் பண்ணுறார். இப்போது விசுவாசத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஜீசஸ் என்ன துன்பம் வந்தாலும் அவங்கள அன்பு செய்ய சொல்லியிருக்கார். ஆண்டவரே, ஐ லவ் ஹிம். அண்ட் யூ உங்களை கொஞ்சம் கஷ்டப்படுத்தி விசுவாசத்தோடு நீங்கள் அதை போய் அன்பை செயல்படுத்தும் போது இந்த டேமுடைய கேட் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இது வந்து ஃபெய்த்தில் தான் ஓப்பன் பண்ண முடியும். நான் ஃபெய்த்தில் ஐ ஓப்பன் திஸ்னால் ஓப்பன் ஆகாது. யூ ஹாவ் டு ஆக்ட். ஜீசஸ் போய் சீடருடைய காலை கழுவுறார் இல்லையா? ஒரு சாதாரண நம்மளை போல் மனிதர் தானே வரும். ஜீசஸ் இங்கே வரும்போது நமக்கு உண்டான எல்லா சோதனையும் அவங்களுக்கு உண்டாயிடுச்சுன்னு இருக்குது. உலகத்தையே படைத்த கடவுள் ஒரு மனுஷனுடைய காலை தொடுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. நம்மளுக்கு அது வருஷம் பார்த்து சிம்பிளாக தெரியுது, அது சாதாரண விஷயம் கிடையாது. நமக்கு கூட சரியாக சாதாரணமாக இருக்கலாம், பட் கடவுளுக்கு அது சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா? கோடானு கோடி வானதூதர்கள் அல்லும் பகலும் 24 hours பரிசுத்தர்னு காலில் விழுந்துட்டு இருக்கும்போது அவர் வந்து ஒரு சாதாரண மனுஷன் காலில் குனிகிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஓகே, பட் வை ஹி இஸ் ஏபிள் டு டூ, அவர் பண்ணுறார் இல்லையா? இந்த ஆக்ஷன் நம்ம ஒவ்வொரு விஷயத்துலையும் பண்ணும்போது, முதல்ல பண்ணும்போது அது ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் நம்மளுக்கு பயங்கரமாக. அது பண்ணும்போது இந்த அன்பு ஃப்ளோ ஆகும். அது ப்ராக்டிஸ் பண்ண தான் இந்த அன்பு ஓப்பன் ஆகும். பிரைஸ் தி லார்ட்.
எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி அவங்க கணவன் கூட ஒரு முறை ஒரு பிரச்சனைன்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் விளையாட்டுக்கு தான் சொன்னேன், சிஸ்டர் அப்படின்னா பேசாமல் ஒரு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட வேண்டியதானே சிஸ்டர்னு சொன்னேன். இது உண்மையிலே அவங்களுக்கு அட்வைஸாக கூட நினச்சி நான் சொல்லலை, ஒரு தமாஷா சொன்னேன். ஒரு மாதமோ 2 மாதமோ கழித்து அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் போயிருந்தோம், அந்த சகோதரி வீட்டுக்கு. அப்போ அவர் சொன்னார், பிரதர் வீட்டில் போய் திட்டவே முடியல என் ஒய்ஃபேன்னு. ஏன் பிரதர்னா, ஏதோ ஒன்று பொத்துன்னு காலில் விழுந்துடுறா பிரதர், பேச முடியல இப்போ அப்படின்றார். என்ன ஆச்சு, நாள் ஏதோ ஒரு சின்ன இஷ்யூ, உடனே இந்த அம்மா காலில் விழுந்து என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்ட்டுருக்காரு. ஓகே போ அப்படின்ட்டு அவர் அந்த ஒரு கெத்தாக சொல்லிட்டு போயிருக்கார். 2வது நாள் ஒரு பிரச்சனை வரும், மறுபடியும் காலில் விழப்போம், என்ன சும்மா காலில் விழு எந்திரின்னு சொல்லிட்டு கோவத்தில் போயிட்டார். 3வது நாள் பிரச்சனை கீழே விழப்போகும்போது கீழே குனியத்துக்கு மேலே தூரமான நிறுத்து எதுக்கு சும்மா காலில் விழுறேன், அதோட சண்டைலாம் முடிஞ்சு போச்சு. ப்ரைஸ் எல்லாம். ஆனால் மொதல் நாள் காலில் விழும்போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினச்சிருக்கீங்க, டெஃபினட்டாக கஷ்டமாக இருந்திருக்கும். வென் யூ பிரேக் தட் பேரியர், அடுத்த நாள் ரொம்ப ஈஸி, அதுக்கு அடுத்த நாள் நார்மல். அப்புறம் த லவ், கடவுளுடைய அன்பு, இட் டேக்ஸ் ஓவர் த ஹியூமன் லவ், தென் இட் வில் பிகம் வெரி நார்மல். கடவுளுடைய அன்புக்கு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறது, கீழே தாழ்றது பெரிய விஷயமே கிடையாது. மனுஷனுக்கு தான் கீழே இறங்க முடியல. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஸோ இது வந்து கடவுளுடைய அன்பை நம்ம வெளியில் கொண்டு வர்றதுக்கு ஒரு மெத்தட். இது ஃபெய்த்தில் தான் பண்ண முடியும். தப்பு பண்ணது வீட்டுக்கார், நான் எதுக்கு பிரதர் காலில் விழணும் இப்படி கேட்டால் ஒர்க் அவுட் ஆகாது. கடவுள் ஜீசஸ் சொல்லியிருக்கார், அன்பு செய்ய சொல்லியிருக்கார், அவ்வளோதான். ஸோ வென் யூ ஃபாலோ தட் வித் ஃபெய்த், திஸ் வில் ஃப்ளோ. இதுதான் நம்மளுக்கு யோவான் 4:14 பார்க்குறோம் இல்லையா? இந்த கானானிய பெண்கிட்ட, சாரி என்ன பெண் அது டக்குன்னு வரலையே, சமாரிய பெண்கிட்ட ஜீசஸ் சொல்கிறார் இல்லையா, என்னை விசுவாசிப்பட உள்ளத்தில் ஜீவ ஊற்று பொங்கி வரும்னு சொல்கிறார். அதே நேரத்தில் யோவான் 7வது அதிகாரம் 37-38 நான் குடிக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது. நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பொருள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலை வாழ்வு அளிக்கும். இந்த தண்ணீர் எல்லாரும் உள்ளத்தில் இருக்குது இல்லையா? இந்த கிணறு ஊற்று எல்லாருடைய உள்ளத்தில் இருக்குது. ஆனால் முதல்ல இந்த ஊற்று வெளியில் வருதான்றதான் கொஸ்டின். ஊற்று ஓப்பன் ஆகி வரமாட்டேங்குது, அப்படியே இருக்குது, தண்ணி வெளியில் வரல. இங்கே என்ன சொல்கிறது, லாக் பண்ணி மூடி வச்சிட்ருக்குறோம். இந்த தண்ணியை மூடி வச்சுட்டு நம்ம மனிதனுடைய அன்பை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அங்கே தான் பிரச்சனை. கடவுளுடைய அன்பை நம்ம லாக் பண்ணி வச்சுட்டு மனித முறையில் நம்ம அன்பு செய்கிறதுனால தான் நமக்கு ஏமாற்றங்களும் வெறுப்பும் வைராகியம் வர்றது காரணம் தான். இந்த ஊற்றை நம்ம யூஸ் பண்ணோம்னா இது எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணும். பிகாஸ் இந்த அன்பு என்ன பண்ணோம், இந்த அன்பு என்ன பண்ணுன்றது 1 கொரிந்தியர் 13 தெளிவாக இருக்குது. தற்புகழ்ச்சி கொள்ளாது, பொறாமைப்படாது, இழிவானதை செய்யாது இல்லையா? ஸோ இது கடவுளுடைய அன்பு. நம்ம ஆனால் இந்த அன்பை யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம், அங்கே தான் பிரச்சனை. அதை யூஸ் பண்ணுறதுக்கு மெயின் மெத்தட் ஃபெய்த்தில் யூ ஹேவ் டு ஓப்பன். நம்மளுக்கு போட்டு கொடுக்குறான், நோ ப்ராப்ளம், அவனுக்கு போய் நன்மை செய்யணும். அது எப்படி பிரதர், அவன் அட்வான்டேஜ் எடுத்துப்பானே. அட்வான்டேஜ் எடுத்தாலும் யார் நம்மளுக்காக வந்து யுத்தம் பண்ண போகிறது? ஜீசஸ். ஸோ இது வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண திஸ் லவ் வில் ஃப்ளோ. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஊற்று பொங்கிட்டு டெய்லி பொங்க ஆரம்பிச்சுன்னு என்ன ஆகும், அது ஆறுகளாக பெருக்கெடுத்து ஓடும். அதான் யோவான் 7:37-38 ஆண்டவர் சொல்கிறார், தாகமாக இருக்கும் என்னிடம் வரட்டும், விசுவசிப்பவன் பருகட்டும், அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர், தமிழ் ஆறாய் பெருக்கெடுத்து ஓடுன்னு இருக்குது, இங்கிலீஷில் ரிவர்ஸ் ஆஃப் லிவிங் வாட்டர் ஃப்ளோ ஃப்ரம் யோர் பெல்லின்னு இருக்குது. ஸோ ஆறுகளாய் பெருக்கெடுத்து ஓடும். ஸோ இது ப்ராக்டிஸ் தான் பண்ணணும், வேறு ஒன்றும் இதே கிடையாது. வி ஹாவ் டு ப்ராக்டிஸ். முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஒரு 4-5 பேர் நம்ம ஃபெயிலியர் ஆகும், சில நேரத்தில் கோவம் வரலாம். பட் ஸ்லோவாக அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்த அப்புறம் ஒரு ஸ்டேஜ் வரும்போது என்ன தெரியுமா ஆகும், உங்களுக்கு கோவமே வராது. ஓகே ஃபைன், நீங்கள் டக்குன்னு கோவப்பட்டீங்க, ஒரு 5-6 மினிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே தெரியாது. நம்மளுக்கு ஒரு 2 மினிட்ஸ் டிலே பண்ண முடிஞ்சால் நிறைய இடத்துல கோவத்தை அவாய்ட் பண்ணிடலாம். ப்ரைஸ் தி லார்ட். ஆனால் when this love flows, அந்த ப்ராப்ளம் இது கடவுளுடைய அன்பு, அகாப்பே லவ். ஜீசஸ் உள்ளத்தில் இருந்த அன்பு இது. இயேசு கிறிஸ்து உள்ளத்தில் என்ன ஆவியானவர் இருந்தாரோ அதே ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் இல்லையா? The Holy Spirit who was inside of Jesus is inside of us.
இயேசு கிறிஸ்துவில் இருந்த அதே புத்திர சுகாரத்தின் ஆவியத்தை நமக்குள்ளே வச்சுருக்கார். அதனால தான் நம்ம அப்பா ஃபாதர்னு கூப்பிட்றோம், அப்பா தந்தையேன்னு அழைக்கிறோம். அப்போது இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த பரிசுத்தாயும் நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்தாயும் ஒன்று. இன்னும் ஒரு வகையில் சொல்லப்போனால் ஜீசஸ்குள்ளே இருந்த பவரும் நம்மளுக்குள்ளே இருக்கிற பவரும் ஒன்று தான். ஆனால் நம்ம அந்த பவரை யூஸ் பண்ணாமல் இருக்கிறோம். அண்ட் லவ் இஸ் தட் பவர். அப்போஸ்தலர் திருத்துதர் பணி 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்கிறோம் இல்லையா, ஆவியானவர் உங்கள் மேல் வரும்பொழுது நீங்கள் வல்லமை பெற்று யூதேயா சமேரியா உலகின் கடை எல்லை வரை எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள் இருக்குது. ஜெருசலேம், யூதேயா, சமேரியா உலகின் கடை எல்லை வரை எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அந்த பவர் என்னது? வாட் இஸ் தட் பவர்? எல்லாம் ஹோலி ஸ்பிரிட்னா ஒரு ஃபோர்ஸ் நினச்சிட்டு இருக்கோம். தட் பவர் இஸ் நத்திங் பட் லவ். லவ் இஸ் தட் பவர். கடவுளுடைய அன்பு தான் அந்த ரியல் பவர். பிகாஸ் லவ் இஸ் காட் இல்லையா? ஸோ நம்ம நினைக்கிற மாதிரி பவர்னால் ஒரு ஃபோர்ஸ்ன்னு நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பவர் இஸ் நத்திங் பட் லவ். ஸோ த லவ் விச் இஸ் இன்சைட் ஆஃப் யூ, தட் இஸ் அ ரியல் பவர். அந்த அன்பு தான் நமக்குள்ளே இருக்கிற எல்லா புண்ணியங்களையும் ஆப்ரேட் பண்ண போகுது. வித் ஃபெய்த் நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம், பட் த மெயின் பவர் இஸ் லவ். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்போ இந்த அன்பு நீங்கள் பொங்கி நீங்கள் இது யூஸ் பண்ண என்ன ஆகும்? முதல்ல ஜெருசலேம் உங்கள் வீடு, சமாரியா பக்கத்து வீடில் பக்கத்து ஊர்னு வச்சுக்கலாம் இல்லையா? ஸோ இந்த அன்பு எந்த அளவுக்கு உங்கள் உள்ளத்துலேருந்து ஃப்ளோ ஆகுதோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஊழியமும் பெருசாகும், உங்களுடைய கடவுள் உங்களை பயன்படுத்துகிற விதமும் அதிகம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறைய பேர் ஆண்டரை என்னை பயன்படுத்த மாட்டேங்கிறார், ஆண்டரை என்னை யூஸ் பண்ணுங்க. ஜீசஸ் இஸ் ரெடி, பட் ஆர் வி ரெடி? ஒரே ஒரு கண்டிஷன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், இந்த அன்பு எந்த அளவுக்கு நம்ம உள்ளத்துலேருந்து ஃப்ளோ ஆகுதோ அந்த அளவுக்கு காட் கேன் யூஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லா புனிதர்கள் உள்ளத்துலேயும் அதுதான் அவங்க அதை தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணாங்க. கடவுளுடைய அன்பு உள்ளத்துலேருந்து எப்படி வெளியில் கொண்டு வர்றது? கடவுளோட அன்பு வந்து நம்ம ஃபஸ்ட்டு கஷ்டம்தான், ஃபெய்த்தில் தான் கொண்டு வர முடியும். எஸ், இட் இஸ் வெரி டிஃபிகல்ட், பட் ஜீசஸ் சொல்லியிருக்கார், அதனால் பண்ணுறேன். என் வீட்டுக்காரனை மன்னிக்கிறது என்னால் முடியல, இருந்தாலும் ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்க, ஐ ஃபர்கிவ், ஐ லவ் ஹிம். when you try to do this, love will start flowing slowly. Praise the Lord. Hallelujah. இந்த அன்பு வெளியில் வர ஆரம்பித்த அப்புறம் நீங்கள் மன்னிக்கணும்னு யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. யூ வில் ஸ்டார்ட் லவ்விங். இப்போ உங்கள் 5 வயசு 6 வயசு பொண்ணோ பையனோ தப்பு பண்ணும்போது நீங்கள் மன்னிக்கணும்னு கஷ்டப்படுறீங்களா? இல்லை. ஏன்? எவ்வளோ அட்டகாசம் பண்ணுது. சில அதான் மாம்பழ பசங்களாம் பயங்கர அட்டகாசம் பண்ணுறாங்க இல்லையா? இந்த காலத்தில் பொண்ணுங்களும் அட்டகாசம் பண்ணுது. ஸோ இருந்தாலும் நம்ம மன்னிக்கணும்னு நம்ம பிள்ளைங்களை யோசிக்கிறது கிடையாது. சில பசங்க பார்த்திங்கன்னா நிறைய தப்பு பண்ணுதுங்க. எக்ஸாமுக்கு ஃபெயில் ஆகிட்டு வந்துட்டு எக்ஸாம் நடக்கலன்னு சொல்கிற பசங்களாம் இருக்குது. நம்ம பசங்க அப்படிலாம் கிடையாது, ஜென்ரலாக சொல்கிறேன். பட் வி ஸ்டில் ஃபர்கிவ். அதாவது நம்ம பெருசாக ஃபர்கிவ் பண்ணணும்னு கஷ்டப்படுறது கிடையாது, பட் நம்ம மன்னிக்கிறோம் பிகாஸ் வி லவ் தம். ஸோ இந்த லவ் ஃப்ளோ ஆகும்போது மன்னிப்பது ஒரு கஷ்டமே கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அப்போது நம்ம மன்னிக்கிறது கஷ்டமாக இருக்குன்னா இந்த கடவுளுடைய அன்பை நம்ம இன்னும் ஃப்ளோ பண்ண அலோவ் பண்ணல, அதை யூஸ் பண்ணல. நம்மளுடைய அன்பில் நம்ம அதை சரி செய்ய முயற்சி செய்கிறோம். அதனால தான் நமக்கு இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு காரணம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸோ 2 வகையில் ஒர்க் பண்ணலாம். ஒரு பக்கம் இந்த அன்பை வெளியில் கொண்டு வரணும், இதுதான் பெஸ்ட் மெத்தட். when this love flows, நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களால் கோவப்பட முடியாது, உங்களால் கோச்சிட்டு இருக்க முடியாது. உண்மையாக ஒரு கணவன் மனைவி சண்டை நல்லா அன்பாக இருக்கிறவங்க ஒருத்தர் கோச்சிட்டு ஒருத்தர் படுக்கும்போது நிம்மதியாக தூங்க முடியாது இல்லையா? யாராவது ஒருத்தர் போயிட்டு ஓகே கூட போ வேணா ஒரு கெத்தாக சொல்லுவாங்க தவிர, பட் ஆனால் காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. எதனால? தட் இஸ் லவ் இல்லையா? கணவனோ மனைவியோ உண்மையாக அன்பு செய்வர்கள் ஒருத்தர் மனசு கஷ்டப்படும்போது இன்னொருத்தர் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஸோ சம்மாவ் எப்படியாவது ஒரு நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ தட் இஸ் லவ். இது வந்து மனிதனுடைய அன்பு. ஆனால் கடவுளுடைய அன்பு வரும்போது என்ன தெரியுமா? மனைவியே தப்பு பண்ணால் கூட காலில் விழுந்து ஓகேம்மா நான் தான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கோ, நோ ப்ராப்ளம் வா. இது கடவுளுடைய அன்பு. ஏன்னா நம்ம பாவத்திலிருந்து மனம் மாறுறதுக்கு முன்னாலே அவர் உயிரை கொடுத்தார். தட் இஸ் ஜீசஸ் லவ். யோவான் அப்படி தான் சொல்கிறார், நாங்கள் பாவியாக இருக்கும் பொழுது எங்களுக்காக நீர் மரித்ததனால் அன்பு என்னதென்று நாங்கள் கண்டு கொண்டோம். ஸோ தட் இஸ் த டெஃபினேஷன் ஆஃப் காட்ஸ் லவ். நம்ம பாவியாக இருக்கும்போதே
நமக்காக உயிரை கொடுத்து அன்பு என்னதென்று நமக்கு உணர்த்தினார். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஸோ இது ரொம்ப முக்கியம் பிரதர். we have to practice love. நம்ம ஒரு 2 வருஷமாக ஃபெய்த்தை பற்றி ரொம்ப டிஸ்கஸ் பண்ணோம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபெய்த் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அன்பு இல்லாத விசுவாசம் வெறும் ஒலிக்கிற வெண்கலம் போலன்னு சொல்லி பைபிள் தெளிவாக சொல்லுது இல்லையா? ஃபெய்த் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, அதை தான் நம்ம எம்ஃபசைஸ் பண்ணோம். பட் அதை விட முக்கியம் அன்பு. இது ஃபெய்த் இல்லாமல் அன்பு, அன்பு இல்லாமல் ஃபெய்த் கிடையாது. ரெண்டும் ஒன்றுக்குள்ளே ஒன்று தான். நீங்கள் தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாது. பட் 1 கொரிந்தியர் 13 கடைசி வசனம் தெளிவாக சொல்லுது. அன்பு எதிர்நோக்கு, விசுவாசம், அன்பு, இவை 3இல் அன்பே பெரியது. பிகாஸ் காட் இஸ் லவ். ஸோ அன்புக்குள்ளே எல்லாமே இருக்குது. நம்ம பரிசுத்தாவுடைய கனிகளை பார்க்குறோம். 9 கனிகள் அன்புலேருந்து ஆரம்பிக்குது இல்லையா? அன்பு, மகிழ்ச்சி, நம்பிக்கைலாம் வருது. ஆனால் இது எல்லாம் இருந்தால் கூட அதில் வந்து பாருங்கள், ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்னு போடல பைபிளில். ஃப்ரூட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் தான் இருக்குது. பரிசுத்தாவின் கனிகள்னு பைபிளில் போடல, பரிசுத்தாவின் கனின்னு தான் இருக்குது. ஸோ இட்ஸ் ஒன்லி ஒன் ஃப்ரூட், தட் இஸ் லவ். மற்ற எல்லாம் அதுக்குள்ளே தான் இருக்குது. எப்படி ஒரு ஆரஞ்சுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஆரஞ்சு பழம்னு சொல்லும்போது அதில் நிறைய சொலைகள் இருக்குது, ஆனால் ஆரஞ்சுன்னு தான் கூப்பிட்றோம். ஸோ மற்ற 8 கனிகள், அந்த பரிசுத்தாவுடைய கனிகளும் ஒரு கனியாக அன்புக்குள்ளே தான் இருக்குது. அன்பு நிறைவடையும் போது மற்ற எல்லாம் நிறைவடையும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஸோ மெயின் திங், நம்ம அன்பை விட்டுட்டு கடவுளுடைய அன்பை எப்படி வெளியில் கொண்டு வர்றது, இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது இட் வில் ஸ்டார்ட் ஃப்ளோயிங். முதல்ல ஊற்றா பொங்கி வரும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஓட மாதிரி ஓடும், ஆறு மாதிரி ஓடும். ஆறு மாதிரி ஓடும்போது என்ன ஆகும்? இது எக்ஸாக்ட் வந்து இசைக்கேலில் இருக்குது. இசைக்கேல் நம்ம படிக்கும்போது அந்த நம்ம சர்ச்சில் கூட ஒரு பாட்டு பாடுவோம், தேவாலய வலப்புறத்திலிருந்து தண்ணீர் புறப்பட கண்டேன்னு சொல்லிட்டு. அந்த தேவாலயம் இங்கே தான் இருக்குது, நமக்குள்ளே தான் இருக்கு இல்லையா? நம்முடைய உள்ளத்தில் தான் அந்த தேவாலயம் இருக்குது. இங்கிலீஷில் பெல்லின்னு இருக்குது. ஸோ இங்கேருந்து முதல்ல ஒரு சின்ன தண்ணி வருது. முதல்ல அதை மெஷர் பண்ணி பார்க்கும்போது நம்ம கணுக்கால் அளவு தான் இருக்குது. இன்னும் ஃப்ளோ ஆக அது கொஞ்சம் கொஞ்சமாக முட்டி அளவுக்கு, இடுப்பு அளவுக்கு, கடைசியில் முழுவதுமாக நீந்தும் அளவுக்கு அந்த தண்ணீருடைய ஆழம் அதிகமாகுது. அது ஆறாக போகும்போது என்ன ஆகுது? இரு பக்கமும் உள்ள எல்லா மரங்களும் கனி கொடுக்குது, எல்லாம் பச்சை பசேன்னு ஆகுது. இதெல்லாம் இருக்குது. அது எனக்கு எசேக்கியேல் அதிகாரம் மறந்து போச்சு, 37 சரி ஞாபகம் இல்லை. ஓகே, அதுக்கடுத்தது அந்த தண்ணியில் ஏகப்பட்ட மீன்கள் வர்றதை நம்ம பார்க்குறோம் எசேக்கியேலில். மீன்கள் என்னது? ஆத்மாக்கள். ஸோ இந்த அன்பு நீங்கள் உங்கள் உள்ளத்துலேருந்து ஃப்ளோ ஆகும்போது ஆத்மா அறுவடை பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நீங்கள் பெருசாக ஓடணும் வேண்டிய அவசியம் கிடையாது. இட் வில் ஜஸ்ட் லைக் தட் இட் வில் ஹேப்பன். அதே போல் ஆற்றின் இரு மரங்களும் கனிகளும் கொடுப்பது நார்மல். யூ வில் டெவலப் so many people, disciples for God. இதெல்லாம் நார்மல். ஆனால் தண்ணி ஓடுறது தான் முக்கியம். ஆற்றுல தண்ணி ஓடுறது தான் மிக மிக முக்கியம். அந்த அன்பு ஓடுறது தான் மிக மிக முக்கியம். அந்த அன்பு நம்ம உள்ளத்தில் ஓடும்போது மற்ற எல்லாம் கடவுள் பார்த்துப்பார். பிரைஸ் தி லார்ட். ஒப்பு கொடுப்போமா கடவுள்கிட்ட? இது வரைக்கும் நம்ம மனித அன்பில் நம்ம எல்லாம் ட்ரை பண்ணி வந்திருக்கலாம். ஒருவேளை இந்த அன்பை எப்படி வெளியில் கொண்டு வரதுன்னு தெரியாமல் வந்திருக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், இந்த அன்பை வெளியே கொண்டு வரணுன்னா எங்கே நம்மளால் மன்னிக்க முடியும், யாருக்கிட்ட நம்மளுக்கு பேசுகிறது கஷ்டமாக இருக்கோ, யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்குறது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கோ, அவங்ககிட்ட போய்ட்டு ஜீசஸை நினச்சி, ஜீசஸ் லவ் பண்ண சொல்லியிருக்கார். ஸோ ஜஸ்ட் லவ் தம். அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயந்தான். பட் பிலீவ் இன் ஹிம் அண்ட் ஸ்டார்ட் லவ்விங், ஸ்டார்ட் டூயிங் இட், தென் ஸ்லோலி திஸ் வில் ஃப்ளோ. ப்ரைஸ் தி லார்ட். ஓகே, இதுக்கு முன்னால் மன்னிக்க முடியலன்னு சொன்னவங்க முதல்ல வாங்க, அவங்களுக்கு முதல்ல ப்ரேயர் பண்ணிடலாம். தென் வில் go for the common prayer. ஓகே, சகாயராஜ் பிரதர் கேட்டிருந்தீங்க. வேறு யார் கேட்டிருந்தது? ஆரோக்கியசாமி பிரதர் கேட்டிருந்தீங்க. வேர் இஸ் ஜுவான். ஜுவான், Yes, uncle. you want to save big amount in heaven or not? Okay. Yes. You want to live in palace in heaven or in a small room in heaven? Palace. Okay, then you have to send lot of money from here. Do you know how to send money from here to heaven? You have to forgive. First step is to forgive. Okay, now I'll tell you one thing. When somebody hurts you, if you forgive them, then you are sending currency to heaven. Correct?
Yes. Yes or no? Yes. Yes. Okay. Now the doctor did good thing for you or bad thing for you? Bad thing. No. He gave a chance for you to send money to heaven. Yes. Correct, no? He gave you an opportunity to send a big amount of money to heaven. Yes. But you got angry, so the money didn't go. It is there halfway through. Even now, if you forgive him and bless him, that money will go to heaven. Forgive பண்ணி bless பண்ணிட்டு மறுபடியும் நான் ஒரு 1 month கழிச்சு மறுபடியும் I hate the doctor னு சொல்லக்கூடாது. Okay. Okay. Once forgiven தான். Why you are going to forgive him? Because he gave me opportunity to send money to heaven. Yeah, one is he gave you opportunity to send the money to heaven. Other one, Jesus want you to forgive him. Okay, good. So you just offered now. Pray, then I will pray for you. How you will pray now? How you are going to pray? Jesus, I forgive this person. Jesus, I forgive this person. So you tell like this: Jesus, you gave me a wonderful opportunity to keep treasure in heaven, but I missed that opportunity. I am sorry for that. Now I understood, so I bless this uncle, bless his family. Okay, you bless me. Can you tell? yes. Okay, tell. We'll pray for you. Jesus, I thank you for giving me this opportunity to send money to heaven, but I am sorry I missed it. I forgive this person now, and I bless his family and him. Okay, Lord, we bring Joan into your presence. அப்பா, இது அந்த அருமையான குழந்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் என்று கூறினீரே. இதோ இவனுடைய மனதில் இருக்கிற அந்த வேதனைகள், கசப்புணர்வுகள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வெளிவரும்படி கட்டளையிடுகிறேன் அப்பா. Heal him completely in Jesus' mighty name. Thank you. மனதில் இருக்க அந்த இரிட்டேஷன், அதை கொண்டு வர தீய சக்தியை I rebuke that spirit in the mighty name of Jesus. Lord, let your love flow from his heart, my Lord. Let your love flow abundantly. இதோ the living waters will flow from your belly என்று சொன்னீரே. இதோ உள்ளத்திலிருந்து ஜீவத்தினீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும்படி செபிக்கிறேன். Fill him with your spirit, my Lord. Thank you, Jesus. அதனால் ஏற்பட்ட எல்லா காயங்களும் இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் குணமாவதற்காக நன்றி செலுத்துகிறேன். Amen. Okay. See you. Anybody else? Okay, Sagaraj brother, வேற யாருக்கலாம்? Brother. Okay, ஆரோக்கியசாமி பிரதர், நீங்கள் சொல்லியிருந்தீங்க வேறு யாருக்கு மன்னிக்கிறது இன்னொருத்தர் யாராவது கஷ்டமாக இருக்கு நீங்களே? டொமினிக் பிரதர். ஓகே, எனிபடி எல்ஸ்? மன்னிக்கிறது கஷ்டமாக இருக்க மாட்டேன். ஜெனிதா சிஸ்டர். ஓகே, வேறு யாரது? அவ்வளோதானா? ஓகே, மற்ற எல்லாருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்ற எல்லாரும் நடி வாங்கலான்னு நினைக்கிறேன். சரியா? ஒரு பிரதர் ஜோஸ் பிரதர். என்ன மரியா, உனக்கு எப்படி? ஓகேயா? அப்புறமா தனியாக கூப்பிட்டு பிரதர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஓகே, ஃபைன், குட். பீட்டர் லாசரஸ் பிரதர். ஓகே, 1 செகண்ட். ஜெனிஃபர் ஜோஸ். சரி, மன்னிக்க முடியாம இருக்கு. ஓகே, வைஃப்காக ப்ரேயர் பண்ணலாம் பிரதர். அப்படியே ஓகே ஓகே, வெரி குட். இதுல கேக்குறாங்க. சரி பிரதர், ஓகே ஓகே, ப்ரே பண்ணலாமா? அப்போ எல்லாம் வந்தாச்சா சென்டரில்? ஓகே, குட். எனிபடி எல்ஸ்? இன்னைக்கு ஸ்டெல்லா மேரின்னு ஒரு ஆன்டி புதுசா வந்திருக்காங்க நம்ம ப்ரேயருக்கு. ஓகே, அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணணும். ப்ரேயர் பண்ணலாம் சார். முதல்ல இப்போ மன்னிக்கிறது பார்க்கலாம். நம்ம ஹெவனுக்கு டிக்கெட் வாங்கலாம் சார். மன்னிக்க முடியலன்னா மோட்சத்துக்கு போக முடியாது. ஓகே சார், முதல்ல இங்கே ஸ்க்ரீனில் இருக்கிற சகோதர சகோதரிகள் எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். எக்கோ ஆகுது, என்ன? ஓகே, ஒரு செகண்ட், ஏதோ எக்கோ ஆகுது. ஓகே, நவ் இட்ஸ் ஓகே. ப்ரே பண்ணலாமா? ஓகே, உங்களுக்கு யார் மன்னிக்க முடியும் அவங்கள கண்ணு மூடுங்க. போங்க, க்ளோஸ் யுவர் ஐஸ்.
கண்களை மூடுவோம். இதோ சவுண்டு கல்வாரி ஜாக்குலின், யார் அது? அவங்க சிஸ்டர். உங்களுக்கு எதுவும் ப்ரேயர் பண்ணுமா ஜாக்குலின் சிஸ்டர்? உங்களுக்கு எதுவும் ப்ரேயர் பண்ணுமா? ஓகே ஓகே, மைக் ஆஃப் பண்ணுங்க, நான் இதில் போடுறேன், பிரச்சனை. ஓகே, உங்கள் சவுண்டு குறைக்க சொல்லுமா? பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். ஆண்டவரே, இதோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிலையும் உமது பாதத்திலே அப்பா ஒப்பு கொடுக்கிறேன். இதோ கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து பல்வேறு வேதனைகள் அடைந்து இதோ உடல் முழுவதும் சிதைக்கப்பட்டு இரத்தமாறாக பெருக்கெடுத்து ஓடுகின்ற அந்த நேரத்தில், தந்தையே, இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று ஜெபித்த அந்த ஜெபத்தை நினைவு கூறுவோம். எந்த நபரை உங்களால் மன்னிப்பதற்கு கஷ்டமாக இருக்கிறதோ அவங்கள கல்வாரி சிலுவையில் கொண்டு வாங்க. இதோ ஜீசஸ் கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அவருடைய அருகிலே நீங்கள் இருப்பதாக உங்களை நினைத்து கொள்ளுங்கள். யாரை உங்களால் மன்னிக்க முடியலையோ அவங்களையும் கல்வாரி சிலுவை பக்கத்தில் கொண்டு வாங்க. ஒரு புறம் நீங்கள் நிற்கிறீர்கள், அடுத்த பக்கம் அவர் நிற்கிறார். அவர் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, யார் அவங்களுக்கு மன்னிப்பது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்களை கொண்டு வாங்க. இதோ ஒரு பாவமும் அறியாத இயேசு கிறிஸ்துவை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தினார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். யூதாஸ் நம்பிக்கை துரோகம் செய்தான். உடனிருந்த ஒவ்வொரு சீடர்களும் அவர்களை விட்டு ஓடிப்போனார்கள். எல்லோரும் ஓடினாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன் என்று சொன்ன பேதுருவும் ஓடிப்போனார். இருப்பினும் இதோ தனிமையாக விடப்பட்ட அந்த நிலையில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை உற்று நோக்குவோம். அவர் இந்த வேதனைகள் எல்லாம் அனுபவித்தது நமக்காகத்தான். நம்முடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். எது எது நமக்கு பலவீனமாக நாம் உணர்கிறோமோ அதுக்குள்ள சக்தி சிலுவையிலிருந்து கிடைக்கிறது, இயேசு கிறிஸ்துவிடமிருந்து கிடைக்கிறது. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த நபரை மன்னிப்பது என்னுடைய மனித அன்பினால் இயலாத காரியமாக இருக்கிறது. அப்பா, உம்முடைய அன்பு இதோ ஞானஸ்தானத்தின் வழியாக பரிசுத்த ஆவி எங்களுக்குள்ளாக ஊற்றிய அந்த அன்பு எங்கள் உள்ளத்திலிருந்து பொங்குமாறு, அது வெளிவருமாறு நான் செபிக்கிறேன். எங்கள் உள்ளத்தில் இருக்கிற அந்த அன்பை அப்பா திறந்து விடுமாறு கேளுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, let that love flow from my heart. உம்முடைய தெய்வீக அன்பு என் உள்ளத்திலிருந்து பொங்கி வருமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரேன்னு கேளுங்க. let that love, Jesus love which is inside of our heart, let that be flow. ஆண்டவரே கேளுங்க. ஆண்டவரே, உம்முடைய தெய்வீக அன்பு எங்கள் உள்ளத்தில் ஊற்றிய அந்த அன்பு திறந்து விடுங்க ஆண்டவரே. அவருடைய இருதயம் ஈட்டியால் குத்தி திறக்கப்பட்டது. இந்த உலக மக்கள் முழுவதும் அவருடைய அன்பை பருகுவதற்காக ஆதாம் விழாவிலிருந்து எடுக்கப்பட்ட ஏவாள் செய்த தவறினாலும் ஆதாமுடைய தவறினாலும் மூடப்பட்ட அந்த விழா எலும்பு, அந்த இடம் பரலோகத்தின் திறவு, பரலோகத்தின் வாசல். அந்த வாசல் மீண்டுமாக இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் விழாவை குத்தும் பொழுது அவருடைய அன்பினால் நமக்காக திறக்கப்பட்டது. அந்த அன்பு நம் உள்ளத்திலும் பொங்கி வருமாறு செபிப்போம். ஆண்டவர் கேளுங்க. ஆண்டவரே, உம்முடைய அன்பு என் உள்ளத்திலிருந்து பொங்கி வரட்டாம்ப்பா. என் உள்ளத்தில் இருக்கிறது, அது வெளிவருவதற்குள்ள தடைகளை நீக்கி போடுங்கன்னு சொல்லுங்க. லார்ட் ஹெல்ப் அஸ் தட் லெட் யுவர் லவ் ஃப்ளோ இன் அவர் ஹார்ட் மை லவ். உம்முடைய அன்பு எங்களை ஒவ்வொரு சகோதரருடைய உள்ளத்திலும் அப்பா பொங்கி வரட்டும். இதோ அவருடைய ஸ்பிரிட்டில் இருக்கிற அந்த அன்பு அவருடைய சோல் அண்ட் பாடியில் வருவதற்குள்ள தடைகள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீங்கி போகட்டும். இதோ கல்வாரி சிலுவையின் பக்கத்திலே வைத்திருக்கிற இவர்களுக்கு எதிராக இருக்கிற அந்த நபர் செய்த தவறை கண்முன் கொண்டு வராமல் நீர் எங்களுக்காக செய்த தியாகத்தை எங்கள் மனதில் கொண்டு வர நீர் கிருபை செய்யுங்கப்பா. உமக்காக எத்தனையோ பிரச்சனைகள் எதிராக அவர்கள் குற்றங்களும் குறைகளும் தண்டனைகளும் செய்திருந்த போதும் நீர் அதை எல்லாவற்றையும் பார்க்காமல் இதோ பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொன்னது போல, ஆண்டவரே, என் கண் முன்னால் இருக்கிற இந்த சகோதரனை சகோதரியை
உம்மை போல் மன்னிக்கக்கூடிய கிருபை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. The same love which you had, the same spirit is inside of us. இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அதே ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை போல் நம்மால் மன்னிக்க முடியாதுன்னு நினைக்காதீங்க. It is possible by His grace, by His love, not with our human love. மனித அன்பினால் முடியாது. ஆண்டவரே, உம்முடைய அன்பு எங்கள் உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த அன்பினால் எங்களால் இந்த சகோதரனை, இந்த சகோதரியை மன்னிக்க முடியும். அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை நாங்கள் மறந்து அதை பெருசாக நினைக்காமல், ஆண்டவரே, நீர் எங்களுக்கு செய்ததை நினைவு கூர்ந்து, பிதா சுதன் பரிசுத்தாவியின் நாமத்தில் இந்த சகோதரியை மன்னிக்கிறேன்னு சொல்லுங்கள். வாய்த்திறன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆண்டவரே, அவர்கள் செய்ததை நாங்கள் மறந்து, நீர் எங்களுக்கு செய்த தியாகத்தை எங்கள் கண் முன்னால் கொண்டு வந்து, பிதாசுதன் பரிசுத்தாவின் நாமத்தில் இதோ என் முன்னால் இருக்கிற இந்த சகோதர சகோதரி நான் மன்னிக்கிறேன் அப்பா. ஆசீர்வதிங்கப்பா. பிளஸ் தம். நீண்ட ஆயுளை அவர்களுக்கு கொடுங்க. மகிழ்ச்சியான ஒரு நிறைவான வாழ்க்கையை அவங்களுக்கு கொடுங்கப்பா. அவருடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. I bless them in Jesus' name. யாரையெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிப்பீர்களோ அவருடைய நான் ஆசீர்வதிப்பேன் என்று அப்ரஹாமுக்கு நீர் சொன்னீரே. I bless this brother, I bless this sister, bless them, my Lord. Thank you Jesus. அப்பா, நான் இவரை பூர்ணமாக மன்னிக்க நீர் உதவியதற்காக இதோ நன்றி செலுத்துகிறேன். இப்போ ஒரு செகண்ட் நீங்கள் கண்ணை மூடி, உங்களுக்கு எதிராக இருக்கிற அந்த சகோதரோ சகோதரி யார் இருக்கிறாங்களோ அவங்க உங்களை இதே மாதிரி மன்னிச்சு ப்ளஸ் பண்ணுற மாதிரி ஜஸ்ட் பிலீவ். உங்களுக்கு எதிராக இருக்கிற அந்த சகோதரோ சகோதரியோ இதே வார்த்தையை உங்களுக்கு சொல்லி, ஆண்டவரே, இதோ பிரதர் டோமினிக்கை, லாசரை, சாக்குலின், பிரதர் சிஸ்டர் ஜெனிஃபர், சிஸ்டர் ஜெனிதா, சகாயராஜ், ஆரோக்கியசாமி, பிரதர் ஜோஸ், இதோ இவர்களுக்கும் எனக்கும் இருந்த எல்லா மன கஷ்டத்தையும் அப்பா நான் மறந்து, இயேசுவே நீர் சொன்னது போல இவர்களை மன்னிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இவருடைய வாழ்க்கை துணையை ஆசீர்வதிங்க. குழந்தைகளை ஆசீர்வதிங்கப்பா. இவருடைய வேலைகளை ஆசீர்வதிங்க. இதோ நாங்கள் ஒருவருக்கொருவர் மனத்தாங்களில் இருந்ததினால் எங்கள் வாழ்க்கையில் சாத்தான் கொண்டு வந்த எல்லா தேவையில்லாத விஷயங்களும் ஆண்டவரே நீர் நீக்கி போடுமாறு செபிக்கிறேன். இதோ எங்கள் உள்ளத்தில் அது தெய்வீக அன்பு ஊற்றப்படுவதற்காக நன்றி. அது பொங்கி வருவதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நன்றி. We bless this brother and sister in Jesus mighty name. கண்ண முடியறேன். Do you know what is going to happen now? கிராஸ்ல இருந்து இப்போ ஜீசஸ் உங்களை bless பண்ண போறார். Jesus is going to bless you now. Yes, he is coming down from the cross. சிலுவையிலிருந்து இறங்கி வந்த இயேசு கிறிஸ்து உங்கள் இருவரையும் கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து now he is blessing. நீயே என் அன்பார்ந்த மகன், நீ என் அன்பார்ந்த மகள், உன்னில் நான் பூரிப்படைகிறேன். When you bless somebody from your heart, when you really forgive Jesus, Saints life history says the heaven rejoice 4 times. ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோகம் சந்தோஷப்படுகிறது வேதத்திலே படிக்கிறோம். ஆனால் புனிதர்களிடம் இயேசு கிறிஸ்து சொல்வது, ஒரு மனிதன் என்னை போல் இன்னொருவனை மன்னிக்கும் பொழுது பரலோகம் 4 முறை மகிழ்ச்சி அடைகிறது என்று. Now Jesus is happy and the heaven is rejoicing 4 times more than a sinner is repenting. உங்களுடைய இந்த செயலினால் பரலோகம் இன்று மகிழ்ச்சியில் இருக்கிறது. Thank you my Lord. Thank you that your love is flowing in their heart. Thank you Jesus for this wonderful miracle in this brothers and sisters life. Amen.